Praise Lord. Praise Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராபோஜன ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் கீழாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் இந்த ராபோஜன ஆராதனைக்காக நம் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிற தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிற ராஜா, அற்புதமானவரே, அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, சாவாமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏக சக்கராதிபதியும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் உங்க சிங்காசன, பூமி உங்க பாதபடி, மகா பெரிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை படைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சாவாமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். போற்றுதலுக்குரியவரே, வாழ்த்துதலுக்குரியவரே, வணக்கங்களுக்குரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஈசனமான பாவிகளை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த ஒன்றுமற்ற பாவிகளை மீட்கும்படியாய் ஆண்டவரே, ஒருவரும் காண்டிராத தேவன் ஆண்டவரே, சேரக்கூடாதவளில் வாசம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காய் எளிமையில் பிறந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்டுத் தொழுவத்தில் எளிமையில் பிறந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகத்தான எளிமைக்காக, தாழ்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு கொடா கோடி நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காய் இந்த பூமியில ஒரு சிறு குழந்தையாய் பிறந்தவரே, இம்மானுவேலரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்கள் செய்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றின தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடல் மேல் ஆண்டவரே பாதையை உண்டு பண்ணவரே, கடலை இரண்டாய் பிளந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கடல் மேல் நடந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, காடையும் மன்னாவையும் போஷித்த யெகோவா தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகிர்ந்து கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காய் அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பெற்ற தழும்புகளால் நாங்கள் குணமானோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, நீர் சிலுவையில் தன்னந்தனியாய் ஆண்டவரே எங்களுக்காய் அனுபவித்தவரே, நிந்தனைகளும் போராட்டங்களும் அனுபவித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகத்தான தெய்வீக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மானுவேல் ஊற்று அந்த இரத்தத்தின் கீழாக எங்களை எல்லா பாவங்களையும் கழுவினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்தவரே, உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை நீதிமானாய் மாற்றினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி எங்களை சம்பாதித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவ பரிகாரியே, எங்கள் ஜீவ உபகாரியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ஆண்டவரே ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய ஜீவனை கொண்டு எங்கள் ஜீவனை ரட்சித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் பாவம் அறியாத தேவன், எங்களுக்காய் பாவமானீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் எங்களை இழுத்துக் கொண்டதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரா, தேவகுமாரனா இறங்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 7 பொன்குத்து விளக்கில் உலாவுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 7 சபை காலங்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, என்னுடைய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை மறுரூபப்படுத்துகிற வல்லமையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிசுத்தப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கென்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ராபோஜன ஆராதனைக்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்து கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோடு ஆராதிக்க, முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ள தேவனே இங்க வந்து எங்களை ஆண்டவரை வரவேற்றதற்காக நன்றி சுத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே உமக்கு கொடா கோடி நன்றி, நன்றி கர்த்தா. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அன்பிற்காக நன்றி சுத்திரம், உம்முடைய மகத்தான ரட்சிப்புக்காக நன்றி சுத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம் இரத்தத்தால் என்னை அழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. மனமாற செய்து நல்குணம் தந்து, மனமாற செய்து நல்குணம் தந்து மறுரூபமாக்குமையா, என்னை மறுரூபமாக்குமையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. உம் வருகையில் நானும் சரியாக இருக்க, உம் வருகையில் நானும் சரியாக இருக்க கிருபையால் மூடுமையா, என்னை கிருபையால் மூடுமையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. ஆமென். ராஜா ஆண்டவரே, உம் இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவினீரே. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தினீர் ராஜா. எங்களுக்காகவே மரித்தீர் ராஜா. எங்களுக்காகவே நீர் உயிரோடு எழுந்தீர் ராஜா. ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த போது எங்களையும் ஆண்டவரே உயிரோடு கொண்டு வந்தீர் ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. உடைய மகத்தான கிருபைக்காக இந்த ஈசனமான பாவிகளை ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி சுத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி கர்த்தா. இந்த ராபோஜன ஆராதனை தொடக்கமாய் செபிக்கும்படியாய் சக்தி சகோதரி கேட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, என் தேவனே, என் ஜீவனே, என் பாதுகாப்பே, என் அரணையின் என் கோட்டை, என் துருகமே, நாங்கள் நம்பியிருப்பவரே, ஆராதனைக்குரியவரே, அதிசயங்களுக்குரியவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னதங்களில் வாசமாயிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இதோ இந்த நாளிலே கூட அப்பா, இந்த அருமையான நாளை, இந்த நேரத்தையும், இந்த நிமிஷத்தையும், இந்த நொடியும் எங்களுக்காக தந்ததான கிருபைக்காக
உங்க நன்றி தேவனே. இதோ அப்பா இந்த நாளிலே கூட இதோ இந்த மாலை பொழுதிலே உங்களுடைய மனவாட்டிகள் ஒன்று கூடி இதோ உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக என் தேவனை எங்களை பாராட்டி நன்றி ராஜா. இதோ இந்த உலகத்தில் யாரோ எங்கெங்கோ சுற்றி கொண்டிருக்கிற வேலையிலே கூட ஒரு சிறு கூட்ட சனதாராய் சகோதரரை ஒன்று சேர்த்து இதோ உங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லும்படியாக என் தேவனை எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இதோ இந்த கம்யூனியன் நேரத்திலே கூட இதோ ஒருவருக்கு நாங்கள் தாழ்மை வெளிப்படுத்துவோம், நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவோம். குற்றங்கள் குறைகள் மீறுதல் தப்புதல் அனைத்தையும் அப்பா இதோ ஒரு விஷயம் கட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இறைவனை தலையை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை இந்த மணி வேலையிலே கூட இந்த வார்த்தை கேட்டு முழுமையாய் நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக இதோ நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ என் தேவனே அப்பா நாங்கள் ஒருவருக்கொரு இந்த தாழ்மையை வெளிப்படுத்த அன்பை வெளிப்படுத்த இதோ நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் மட்டுமாய் இதோ இயேசுவின் சகோதர சகோதரிகளாய் இதே போன்று நாங்கள் ஒன்று கூடி இதோ நாங்கள் என் தேவனை உதவி செய்யுங்க. இதோ வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. முற்றிலுமாக எங்களை நாங்கள் அப்பா நாங்கள் விருத்த சேதனம் செய்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வந்தவர்களை போகாதபடிக்கு இதோ அப்பா ஆசீர்வாதத்தையும் நேர பெற்ற ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு செல்ல இதோ மனக்குழப்பத்துடன் வந்தால் அப்பா இயேசுராஜ் அவங்களுக்கு தெளிவை பெற்றுக்கொண்டு செல்ல இதோ இருதயத்திலே ஒரு வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக உடைய வார்த்தை தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக என் தேவனை வைங்க அப்பா. இது ஒவ்வொருவரையும் இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது தொடக்கம் முதல் முடிவு மட்டுமே என் தேவனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதோ பேசி போகதான தாசனை கூட இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை நீர் ஆசீர்வதிங்க. கால்வர்களாக இருக்கிற அனைத்து தலைவர்களையும் போட்டு என் தேவனை பரிசுத்த ஆவியானவர் நீரே பேச போகதான கிருபைக்காக கூட நன்றி ராஜா. இதோ பயபக்திக்குரிய ஒரு பிள்ளைகளாய் நான் உட்கார்ந்து கேட்க என் தேவனை கிருபை பாராட்டுங்க. இதோ நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், உண்மையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ரட்சகர் மீட்பருமா இருக்கிறாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இறைவற்ற நாமத்தால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தேவனே. ஆமென். ஒரு சில பாடலை பாடி இந்த ராபோஜன ஆராதனைக்கு தேவ நாமத்தை உயர்த்துவோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கிறேன் பாட்டு குரூப், அதை பார்த்து பாடுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், உற்சாகத்தோட நம்ம பாடுவோம். உடைந்த பாத்திரம் தான் எதற்கும் உதவாதவன் என்ற பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுவீர். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுவீர். என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அறிந்த மனிதர் மறந்து போக உங்கள் கிருபையின் மேல் என்றும் இருக்குமே.
பாத்திரமா உன்னத பாத்திரமா உம்மை விட்டு விலகாதவன். ஆமே. நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத இந்த பாத்திரத்தை ஆண்டவரே குயவன் கையில் இரு பிசையும் களிமண்ணா எங்களை எடுத்து ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பொருளா எங்களை உபயோகிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அடங்கியிருக்கிற ஒரு கருவியா எங்களை எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. உங்களுடைய கரம் இல்லை என்றால் நாங்கள் ஒரு கருவியாய் மாறவே முடியாது கர்த்தா. எல்லாம் உடைய சித்தம் ராஜா. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தை நாம் சகோதரத்தை ஒப்படைப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையோட வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறோம். காலையில் செய்தி கேட்ட எத்தனை ஒருத்தர் பிரயோஜனமாக இருந்ததா? அல்லேலூயா. செய்தி எல்லாரும் பிரயோஜனமாக இருந்ததா? அல்லேலூயா. பேசலாம். தேவன் எளிமையான ஜனங்களாக நம்மளுக்கு அல்லேலூயா. தேவன் அவ்வளவா எளிமையாய் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பேசலாம். பெரிய பெரிய ஊழியத்திலே செய்திகள் கடைசி கால செய்தியிலே அநேக இடங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட ஏற்பட்ட செய்தியை பார்க்க முடியுது. அல்லேலூயா. நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ செய்தி, நூற்றுக்கணக்கான செய்தியை படிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக வருடங்களாக செய்தியை ட்ராவல் ஆகிட்டு வராங்க. அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்களே. அல்லேலூயா. நம்மளாம் அவங்க செய்தியை கேட்டு வந்தவங்க நம்பலாம். ஆனால் அவங்களால கூட செய்தியை பார்க்க முடியல. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இது அவங்களுக்கு புரியல? அல்லேலூயா. திருக்கதரிசி பேசின காரியத்தை தான் நம்ம மேற்கோள்கள் காட்டுறோம். அல்லேலூயா. நம்ம காலையில் கூட நான் சொன்னேன், ஸ்தாபனத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. அவனும் நம்மளை அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறான், செய்தியில் இருக்கிறவங்க நம்ம பிரணாம் கிறிஸ்துன்றாங்க. அல்லேலூயா. ஸ்தாபனத்தில் இருக்கிற நம்மளை அந்தி கிறிஸ்துன்றான், செய்தியில் இருக்கிறவங்க நம்ம அதான் யார் தான் உண்மையான கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சரியான விளக்கம் தான் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சரியாக பார்க்கும்போது கூட அவங்களோட விளக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்புகளோட சில விளக்கங்கள்லாம் கேட்டேன். ஏதோ பேச வராங்கன்ற போது தெரிஞ்சது. அல்லேலூயா. கடைசியில் எல்லாம் புஷ்ன்னு அப்படியே ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு செய்தியை ஒரு தவறாக பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. வேத நம்ம நியாயத்திருக்கும் போது கூட அது வேத வசனத்தோடு நம்ம நியாயத்திருக்கோம். உலகப்பிரமாணமாக நம்ம நியாயத்திருக்கிறதோ மாம்ச பிரகாரமாக நியாயத்திருக்கிறதோ அப்படி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தையின்படி தான் நம்ம விவாதிக்கும் போது கூட போல சொல்ற வார்த்தையின்படி வாதிங்க. அல்லேலூயா. அப்படி தவறுன்னு சொல்லி இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணவங்க பார்த்தோன்னா அவர் பேசி இதுக்கு மேலே தவறாக இருக்குமோ யோசிக்க தோணுது. இதுக்கு இவரே மேல் நம்மளே பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க தோணுது. அல்லேலூயா. அவங்க சரியாக பேச மாட்டாங்க, கோவப்படுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் மேலாக பேசுகிறார் சில காரியங்கள். அல்லேலூயா. ஒரு திருக்குதரிசி, ஒரு மகத்தான திருக்குதரிசி. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு திருக்குதரிசி தேவன் நம்ம கொடுத்து இந்த கடைசி காலத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அல்லேலூயா அவ்வளோ ரகசியங்கள் வெளிப்படுத்தின. அல்லேலூயா. சர்ப்பத்தின் வித்தை யார் வெளிப்படுத்தின? அல்லேலூயா. மோசஸை வெளிப்படுத்தினார், யோவான் சனங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தின? அல்லேலூயா. தேவ இந்நாளுக்கு நமக்காக அளிக்கப்பட்ட திருக்குதரிசி வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனே ஒரு திருக்குதரிசியை அப்புறம் மேம்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆனால் திருக்குதரிசி ரொம்ப என்னமோ எப்படி சொல்றது, உலகத்தான் கூட அவருக்கு ஒரு கணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அவர் அப்படி பிறந்தாரு இப்படி பிறந்தாரு இதுவே ஒரு 100 வாட்டி பேசுறாங்க. ஒரு திருக்குதரிசி அவர் பரப்பவங்க அவ்வளோ தேவனுக்கு நிகராக வளர்த்துட்டோமா. தேவன் இயேசுனா அப்போ ஸ்தாபனம் அதுக்கு மேலே ஸ்தாபனம் என்ன சொல்லிட்டு இருக்கா? அல்லேலூயா. நாங்கள் என்னமோ இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லை, நாம் தான் கடவுள் அல்லேலூயா அப்படின்ற நம்ம பிரசங்கம் பண்ற மாதிரி. சரி, இவர் என்ன சொல்ல வராரு? சரியா அதை சொல்லுவார் போல ஒரு 10 பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அல்லேலூயா பாருங்க தேவன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் தான் தேவன், அவர் தான் தேவன். தேவன் மாம்சம் வெளிப்பட்டார். அது இயேசு கிறிஸ்து நம்ம இல்லைன்னா சொன்னோம். சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சிக்கல. அல்லேலூயா.
அவங்க என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சுக்கல. அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அது இயேசு கிறிஸ்துவே அல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த நாளைக்கு அவர்தான். அல்லேலூயா. அவர் சொல்ல அது இயேசு கிறிஸ்து, சரி அவர் இயேசு கிறிஸ்து கரெக்ட். இப்போ எங்க அந்த இயேசு கிறிஸ்து? அல்லேலூயா. அன்னைக்கு அவர் இருந்தார், பெருநாள் செத்து போயிட்டாரே, இப்போ நீங்க எங்கன்னு கேட்கறாங்க. இப்போ எங்க இருக்காரு அவரு? அது கூட தெரியலையா? இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து ஏ கிரேடா கிறிஸ்து, நம்ம பி கிரேடா கிறிஸ்து. இது புது விளக்கமா இருக்கு. அல்லேலூயா. கிரேட் கொடுக்குறாரு. அவர் நம்பர் 1, நீங்க நம்பர் 2. நம்பர் 1 கொடுக்கக்கூடாது. அவர் கிறிஸ்து, நீங்க அது விளக்கணும். புதுசா இருக்கு. செய்தியில விளக்கமா இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பினார் அப்படி முடிச்சார். இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பினாரு. இந்நாள் குறித்து மரிச்ச 5 பேர் உயிரோடு எழுப்பினாரு. அதே இயேசு கிறிஸ்து தான். அது சொல்லவே இல்லை. அது ஒரு வார்த்தை சொல்லல. அவர் ஒரு டம்மி பீஸ்ன்றார். பாத்தீங்களா? திருக்கஸ் வெள்ளியம் பண்ணாம அவர் ஒரு டம்மி பீஸ். செருப்பால அடிக்கிறாங்க அந்த ஆளலாம். இதுக்கு மேல என்ன சொல்ற? டம்மி பீஸா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ற காரியம் பாருங்களா. கிறிஸ்து அந்த ஊர்த்தி செஞ்சாரு, நீங்க அந்த ஊர்த்தி செய்றீங்களா? உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு இத்தனை வருஷம் பிரசவம் பண்றீங்க, ஒரு சாட்சியாவது பக்கத்துல சொல்லியிருப்பாங்களா? அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, என்ன சாட்சி இருக்குது? வார்த்தை பிரசங்கிக்கப்படுறது சுகமா இருக்கிறாங்க. எத்தனை சாட்சி? ஒரு 2 நாளாச்சு முன்னாடி இங்க வச்சு சாட்சி எங்க பாத்துருக்கோமா? ஒரு சபையில ஒரு நாளாச்சு ஒருத்தர் புக்க வச்சு தேவன் இந்த ஜுரத்தை சுகமாக்குறேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நடந்தது. வார்த்தை கேட்கும் போது என் பொண்ணு சுகமாயிட்டான்றாங்க. அல்லேலூயா. சொல்றாங்க, என் பொண்ணு ரொம்ப முடியாம உட்கார்ந்து இருந்தா பிரதர் பேச முடியலமா, நான் போறேன்னா நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சல வார்த்தை கேட்க அவர் சுகமாயிட்டா அவர் சந்தோஷமா போனா அது சாட்சி. இதுதான் தேவன் இருக்கிற அர்த்தம். அவர் இவ்வளவு வருஷம் வளர்ந்து சொல்றாரு, கிறிஸ்து உங்களோட கொஞ்சம் எங்க அற்புதம் அடையாளம். வந்து பாருங்க. ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ணும் போதும் தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் இங்க இருக்குது. அல்லேலூயா. ஒரு என் டைம் சபையில கூட சொல்றேன், எங்க போடுங்க சாட்சியை போடுங்க. டெய்லி எத்தனை வீடியோ போடுறீங்க? முன்பாக நேர்ந்து தேவன் இந்த வாழ்க்கை சாட்சி சொன்ன எத்தனை பேர் சொல்றாங்க? உங்க வளர்ச்சியில் எத்தனை வருஷமா சபையை கூடிய பண்ணிருக்கீங்களே, எங்க உங்க விட்னஸ்? ஏன்னா தேவன் இங்க இருக்கிறன்னு நீங்களே நம்பல. உண்மைதான். அல்லேலூயா. நாங்க அவர் இங்க இருக்கிறன்னு நம்புறோம். அல்லேலூயா. அவர் நேற்று இன்று மாறாத தேவன் இருக்கிறன்னு நாங்க நம்புறோம். அல்லேலூயா. அவர் ரொம்ப ஏறணும். அங்க என்ன 30 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. அதை காட்டிலும் தேவன் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு கூட சொல்ல உங்களுக்கு முதல்ல தைரியம் இருக்கா? அல்லேலூயா. ரொம்ப ஏளனமா. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கிறாங்க? வச்சிருப்பாரு, சரி உங்ககிட்ட கொஞ்சம் கேமரா திருப்பி காட்டுங்க. அல்லேலூயா. அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீனை தவிர கொஞ்சம் கேமரா திருப்பி காட்டுங்க. உங்க சபையில சாங் லீட் யாரும் காட்டுங்க. அல்லேலூயா. லீட் யாரும் காட்டுங்க. அல்லேலூயா. எல்லா ஊழியத்தையும் 5 வகை ஊழியத்தை நீங்களே பண்ணிடுறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் அல்ல. நீங்க பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா வசன ஆதத்தோடு பேசுங்க. அந்த ஒரே ஒரு 5 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க தப்பு. இன்னொரு ஊழியக்காரர்கள் அவரே ரொம்ப தவறு பேசுறாரு. இன்னொரு கிறுக்க ஒருத்தர் இருக்கான், ஒரு ஊழியக்கார, பெரிய ஊழியக்கார, அவன் ஒரு கிறுக்க ஒருத்தர் இருக்கான். உங்களோட வளர்ச்சி தானா? நாங்க 2 வருஷமா தான் அந்த ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, சந்தோஷம். நீங்க 30-40 என் டைம் பிறந்ததே உங்களால தான் சொல்றீங்களே, என்னாலதான் என் டைம் வந்ததுங்களே. அல்லேலூயா. ஆனா உங்களோட வார்த்தை எப்படி இருந்தது? பெண்கள் எவ்வளவு, ஆனா அவரோட செய்தி பெண்கள் பார்க்கவே முடியாது. அவரோட செய்தியை பெண்கள் எத்தனை பேர் பார்க்க நீங்க கேட்டு பாருங்க. அவர் செய்தியை மட்டும் நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் செய்தியில கமாண்ட் பண்றது 4 பேர் தான். அவன் பையன், அவன் பொண்ணு, அவன் ஒய்ஃப். உண்மைதான், 4 பேர் தான். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, சூப்பர் புதர், வெளிப்பாடுல கத்துற. நான் கேட்டேன், உனக்கு என்ன வெளிப்படுதுன்னு சொல்லுப்பான்னு போட்டேன். நீ என்ன பெற்றுக்கொண்ட பிள்ளைங்கன்னு கீழே போட்டேன். உங்க பதில் இன்னும் வரல. அல்லேலூயா. இது சொல்லுங்க, செய்தி, இந்த செய்தி அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி சொல்லவே இல்லை. நான் சொன்னவேன் 4 பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து தேவதை சொன்னார், தேவதை சொன்ன போய் தப்பு என்ன இது? எங்க ஒண்ணுமே இல்லையா? அதுல 1.25 மணி நேரம் பேசுறது வேஸ்ட். அதிலே பார்த்து கட் பண்ணி. அல்லேலூயா. நீங்களும் மற்றவங்களை அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தான் பேசுகிறீங்க. சரி, எங்களுக்கு தான் வளர்ச்சி இல்லை, நீங்கள் பேசலாமா? டேவிட் ஒருத்தர் சொல்லலாமா?
அவர் பேரை பேசலாம் முதல்ல. ஹல்லேலூயா. அவங்க இப்போ தான் வந்தாங்க. சரி, இத்தனை வருஷமும் ஒரு சரி உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை சொன்னால் எங்கே வச்சுப்பீங்க? ஹல்லேலூயா. சண்டை போகிறதுக்காக சபை நடத்துங்க. ஹல்லேலூயா. நாங்கள் தவறுன்னு சொன்னீங்கன்னா அது வசனத்தோட நிரூபிங்க. தலைமைத்துவத்துக்குள்ளே போனார், தலைக்குள்ளே போனார் சொல்லு. அது நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், பயங்கரமாக வளர்க்கிட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறது அதை நான் உடைச்சிட்டேன். நான் அதை தலைமைத்துவத்துக்கு தான் போனார். புக்கு தவறாக மாற்றி கொண்டாங்க. இன்னும் இவரை எழுதுகிற புக்கு மாதிரியும். ஹல்லேலூயா. ஒரு தவறுன்னு சொன்னது ஆதாரத்தோடு நிரூபிங்க. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. நாங்கள் சிறியவர்களாக இருந்தால் நீங்கள் பெரியவராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஃபுல்ஃபீட்டை பயன்படுத்துறீங்க? ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை நீங்கள் எவ்வளோ தரந்தாழ்த்து பேசுறீங்க. ஹல்லேலூயா. மோசைக்குள்ள தேவன் இருக்கார், தேவன் இருக்கார் கூட நம்புறாங்க. ஹல்லேலூயா. மோசே கிறிஸ்து, அவங்க கிறிஸ்து. எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? நாங்க சொல்லல, தேவன் சொல்லியிருக்கிறேன். ஆமென். செய்தி சொல்லுது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்த செய்தி வேணா கேளுங்க, உங்களால கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. பேர்பட்ட செய்தியில வளர்ந்தோம்னு சொல்லி கொண்ட சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்குது, தேவனற்ற சபையா இருக்குது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வசனம் பைபிள் வந்தது, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் கிடையாது. ஆமென், ஆமென். எஸ் பிரதர், உண்மை பிரதர். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலுக்கு தான் ஆனா தேசம் சொல்ற தேவன் சொல்றாரு, அவங்க எல்லாரும் இஸ்ரவேலே கிடையாது. அதே போல தான் என் டைம்ல இருந்தா அவன் இன்னைக்கு அநேகர் என் டைம் இல்லைன்னு தான் தோணுது. அவங்க பார்த்தா ஹல்லேலூயா. அவங்க கேட்குற கேள்விகள் பார்த்தனா சிரிப்பு வந்தது. தேவன் சபையில் இருக்கிறாரா, நீ கிறிஸ்துவனா, உங்க ஜீவன் அப்படி தான் இருக்குதா, உங்க ஊழியம் அப்படி தான் இருக்குதா? அதில் இன்னும் வந்து பார்க்கல. ஹல்லேலூயா. திரளான சாட்சிகள் இங்கே இருக்குது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்று மாறாதவரை நம்ம பிரசங்கித்தோம். உங்களுக்கு போல நாங்கள் இன்னும் பழைய செய்தி நான் பேசல. ஹல்லேலூயா. எஸ், எஸ். தேவ செய்தி பேசல அவங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க. இப்போ என்ன நடக்குது அதை பேசுங்க. ஹல்லேலூயா. தேவன் இப்போ என்ன பண்ற நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் இப்போ எங்க இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க பிரணாம மறுபடியும் சொல்றோம், பிரணாம நாங்க கடவுள் ஆக்கல. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அவர் கடவுள் ஆக்கல. தேவன் அந்த சரீரத்தை, அது கூட தப்பா, தேவன் சரீரத்தை பயன்படுத்தினாங்க. என்னதான் சொல்றது, நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா என்ன? எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு. அப்போ தேவோட சமூகத்தில் உட்காந்து வார்த்தை பெற்றுக்கொள்ள எவன் பேசுவோம், அதுல இருந்து எடுத்து பேசுவோம். எனக்கு கண்டென்ட் கிடைச்சிச்சு, அதான் எடுத்து பேசுறாரு. அப்போ செய்தி கிடைக்கல உங்களுக்கு. ஹல்லேலூயா. உட்காந்து தியானிக்கல, வார்த்தை எடுக்கல, எவனா பேசுதோ அதுல இருந்து எடுத்து பேசுறது. ஹல்லேலூயா. சரி, அவர் என்ன வழக்கு கொடுக்கறன்னு பார்த்தா என்ன சொல்றது, அதுக்கு 4 பேர் கமெண்ட்ஸ். அந்த 4 பேர் தாண்டாது வேற, அது 4 தான் இருக்கும், அது மேல இருக்காது. அவ்வளவுதான் கமாண்ட்ஸ். அதுக்கு மேல அந்த கமாண்ட்ஸ் போட்டு 4 கேள்வி கேளுங்க, பதிலே வராது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை கமாண்ட்ஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் தேவனுக்கு பதில் கொடுக்கணும். சிறு சபையா இருந்தாலும் தேவனுக்கு அசைவாடுகிறார். ஒவ்வொரு நாளும் சாட்சியா பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வந்தவங்களை ஹல்லேலூயா வெறுமை யாரும் போனதே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா அது மாதிரி? ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு கேன்சர் வியாதிகளை சுகமாக்குறார். வாங்க, சந்தேகம் நேரில் வாங்க, வந்து பாருங்க. ஹல்லேலூயா. வந்து பாருங்க. இது பணத்துக்காகவோ புகழுக்காக பெருமைக்காக தேவன் எங்களை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நாங்களும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான், ஹல்லேலூயா, எல்லா தடைகளையும் தாண்டி தான் நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே நேரம் ஸ்தாபனத்து நேரம் செய்தி வந்து குதிக்கணும். ஹல்லேலூயா. 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நாங்கள் செய்தியோடு ட்ராவல் ஆகிட்டு தான், செய்திக்காக நான் நிற்கும் போது தான் தேவன் எங்களை நிற்க வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பேசலாம். சொல்கிறேன், அவங்க சென்னையில் ஒரு பெரிய சபை இருக்கு, அவங்களும் அழகாக பேசுகிறாங்க. சிரிப்பு தான் வந்தது அதெல்லாம் கேட்கும்போது. அவங்களும் அழகாக பேசுகிறாங்க. சென்னையில் பெரிய சபை இருக்காங்க, அவங்க இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. சரி, செய்வன் எல்லாவற்றையும் அறிவார். ஹல்லேலூயா. பேசுகிறேன். நாம் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த எளிய சபைக்காக, இந்த சிறு மந்தைக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருதசி மூலமாக தேவன் எங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கூட படித்த தேவனை காண வேண்டும். திருக்கதர்சிகள் தேவனாவே இருக்குன்னு வசனம் தீர்க்கதரிசி பேசுறாரு. ஹல்லேலூயா. திருக்கதர்சிகள் அவர்கள் தேவனாவே இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள் அந்த செய்தியில போய் படிச்சு பாருங்க, தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கூட எழுந்து நிற்போமா? நம்ம ஒரு கோரஸை கூட பாடும்போது சபை வார்த்தைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நேற்று வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம்.
அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 21 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 14 16 21 வசனங்களை வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை கைக்கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே வாசித்த இந்த வேத பகுதிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். சகோதரனே, கண்களை மூடி. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த உழைத்தது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளை காணா என்று சொன்ன தேவனே, நாளை காணும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் நிகழ்காலத்தின் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாக, தேவன் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்த ஜனங்களாக தேவனே உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ராஜா தேவனே, இந்த வெளிப்பாடுகளை நாங்கள் காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தளித்தீர், எங்கள் செவிகளை திறந்தளித்தீர். ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த மகத்தான கிருபையுள்ள சத்தியத்தை, கிருபையுள்ள வார்த்தை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவரே நீ செய்த மாறாத ஆண்டவரே இந்த தயவுக்காக நன்றி. விலையேறப்பெற்ற கிரயத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய கிரயத்தை செலுத்தி ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாய், எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை அருளும்படியாய் ஆண்டவரே நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே மகத்தான வார்த்தையின் பக்கமாய் சார்ந்து கொள்ள இந்த ராஜாவின் மேசையிலே உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் சாப்பிடும்படியாய் நீ செய்த ஆண்டவரே தயவுக்காக நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமாய் பேசின அதே வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே இன்றைய நாளின் பொருள் அது என்னவா இருக்கிறது என்று அறிந்து கொள்ள நாங்கள் அதை சரியாக பொருத்தி பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எல்லா குருட்டாட்டத்தின் காரியங்களை எடுத்து போடுங்க. ராஜா ராஜா அவருடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இதோ இங்கே அமர்ந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமாக இந்த தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டவரே உடைய மகத்தான ஆண்டவரே பசுத்தாவின் நிறைவினால் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதோ தீர்க்கதரிசி பேசும்போதே அங்கே அற்புத அடைகள் நடந்தது போல அதே வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அதே மாறாத தேவனின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளை இந்த நாளில் சந்திக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டவர்களாக கடந்து செல்லும்படியார் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த சபையும் மெய்ப்பரை ஆஸ்வதிக்கும்படியார், இந்த சிறு மந்தை நீ தாமே ஆஸ்வதிக்கும்படியார் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ராஜா நீரே ஆளுகை செய்யும்படியார், நீரே உயர்ந்தராக பெரியவராக ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் ஆண்டவர் பிரசன்னராக இருக்கும்படியார் மகத்தான பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகத்தான இரட்சகராகிய ஜெயங்கொண்ட வல்லமுள்ள நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. யார் உட்காருவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரும் கூட நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் மணவாட்டி சபையின் சார்பாகவும் அல்லேலூயா இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். உண்மையிலே ஒரு அருமையான கூடுகையை இப்படியாக நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் போது உண்மையிலே ஒரு மகத்தான ஒரு சந்தோஷமான காரியமா இருக்குது. அல்லேலூயா. ஏற்கனவே பார்த்த முகங்களை மீண்டும் பார்க்கும்படியாய் மீண்டும் இந்த ஐக்கியத்தில் ஒன்று கூடும்படியாய் அல்லேலூயா. எத்தனை பேர் அது சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியல, எனக்கு சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் ஒன்றா இருந்தோம், பிரிஞ்சோம், திரும்பி தேவன் ஒன்று சேர்த்தார். அல்லேலூயா. எத்தனை சபையில் இது நடக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படியே எங்கெங்கயோ காணாம. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம அப்படி கிடையாது.
பிரிஞ்சோம், திரும்பியும் ஒன்று சேர்ந்தோம். எங்கெல்லாம் பிரிக்கப்பட்டவர்களா இருந்தோமோ மீண்டும் இணைக்கப்பட்டவர்களாக. ஏன் இணைக்கப்பட்டவர்களா இருந்தோம்னா நம்ம எல்லாம் ஒரே சிறகுள்ள சொன்னதான் தப்பாயிடுது. நம்ம மட்டும் தான் சொல்ல தகுதி உள்ள ஒரே சிறகுள்ள பறவைகளாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே சிந்தையோடு, ஒரே எண்ணங்களோடு, ஆமென், எந்த கோட்பாடுகளும் இல்லாம, எந்த கொள்கைகளும் இல்லாம, அல்லேலூயா, எந்த வேறுபாடுகளும் இல்லாதனால தான் நாம் ஒன்று சேர்ந்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையிலே தேவன் மகத்தான தேவன், பெரிய தேவன், ஆனா எளிமையா தன்னை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. எளிமையான விதத்தில் தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் மகத்தான தேவன் தான், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவர் பெரிய தேவன் தான், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவர் பெரிய தேவன் நீ சொல்லி அவர் பெரிய அவசியம் கிடையாது. அவர் மகத்தானவர் நீ சொல்லி மகத்தானவர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவர் மகத்தான தேவன் எளிமையான ஜனங்களாகி உனக்கு தன்னை எளிமையாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எதை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க போனீர்கள்? அல்லேலூயா. எதை பார்க்க போனீர்கள்? எளிமையான விதத்தில் இருந்த ஒரு நபர். அல்லேலூயா. இந்த மகத்தான காரியத்தை பேசும்போது இன்றைக்கு தேவன் எவ்வளவாய் தன்னை எளிமையாகி அவர் தன்னை வெளிப்படுத்துறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. இன்னைக்கு புது ஜனமே யாரும் இல்ல, எல்லாம் செய்தியில பல வருடமா இருக்கிறவங்க தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. 15 வருடமா 10 வருடமா செய்தியில பிரயாணிக்கிறதா இருக்கிறோம். டேரக்டா செய்திக்குள்ள போறேன், நீங்களா அதை பூர்த்திக்கோங்க. எனக்கு மேபி இந்த பிரசங்கியார் மாதிரி எளிமையா கொட்டு தர தெரியாம கூட இருக்கலாம். அல்லேலூயா. நீங்களா அதை இணைச்சிக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க ரொம்ப அருமையா செய்தியை பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் எளிமையான காரியங்களை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவரே தெரிந்தெடுக்கும் போது எளிமையானதான் தெரிந்தெடுக்கிறாராம். அப்ப எளிமையான தேவனை எளிமையான்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அல்லேலூயா. ஏங்க செய்தி என்ன சொல்றதுன்னு பாருங்க. தேவன் எளிமையான காரியங்களை he chooses simple one. ரொம்ப எளிமையான விஷயத்தை எடுக்கிறாரு. பாருங்கள், நீங்கள் எண்ணிக்கையிலே குறைவுள்ள சிறு கூட்டத்தில் இருப்பதாக சில வேளைகள் நினைக்கலாம். இப்ப நாம நினைச்சுக்கிறோம், நம்மளை பத்தி பேசும்போது அங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது, 2 வருஷமா ஆராதிக்கிறாங்க சின்ன ஜனங்க. சோ அதனால பெருங்கூட்ட ஜனத்துல இருக்கிற தேவன் சொன்னாரா? எங்க 2-3 பேர் தான் சொன்னாரு. நீ பெருங்கூட்டத்தை எதிர்பார்த்திருந்தா அதுக்காக அவர் மாத்திப்பாரா தன்னை? இல்ல. அல்லேலூயா. சொல்றாரு, சிறு கூட்ட ஜனத்தில் இருப்பதாக சில வேளை. பாருங்க, இன்னைக்கு நீங்கள் எண்ணிக்கையில் குறைவுள்ள சிறு கூட்டத்தில் நீங்கள் இருப்பதாக நினைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. தேவன் வழக்கமாகவே அந்த சிறு கூட்டத்தினரோடு தான் இருப்பார். நீ சொல்றதுனால அவர் மாத்திக்கிறது கிடையாது. அவர் எங்கே 2-3 பேர், அவர் எண்ணிக்கையில் பிரியப்படாத தேவனா இருக்கிறார். அவர் எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிம்பிளா எளிமையா தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு மனிதன் வேணா சொல்லலாம், 100 பேரை கூப்பிட்டா தான் நான் மீட்டிங் வந்து பேசுவேன், பெரிய பாஸ்டர். எத்தனை பேர் வருவாங்க அந்த மீட்டிங்க்கு? சென்னையில ஒரு மீட்டிங் போட்டா எத்தனை பேர் கூட முடியும்? எத்தனை சபைகளை இணைக்க முடியும்? அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. தேவன் அதை எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. எளிமையான ஆவியை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எளிமையான கிரியை, எளிமையான உன்னுடைய குணாதிசயங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிறு கூட்டத்தில் தேவன் அங்கே கிரியை செய்கிறார். பாருங்க, அந்த சிறு கூட்டத்தை கொண்டு பெருங்கூட்டத்தினரை அதிர செய்வார். வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? அல்லேலூயா. சிறு என்ன நான் சொந்த கருத்து இதுல பேசி எதை பார்க்க போனீர்கள் இருக்குதுங்க. எதை பார்க்க போனீர்கள் இருக்குதுங்க. பக்கம் 87 இருக்குதுங்க. என்ன சொல்ற? சிறு கூட்டத்தினரை கொண்டு பெரு கூட்டத்தினை அதிர பண்ணுவாராம். அல்லேலூயா. உண்மையிலே அதிர பண்றாருன்னா அல்லேலூயா. அதிர பண்ணுகிறார். பாருங்க, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்து பெற்றார்? உண்டாகுவது என்று பேசி, வார்த்தை பேசி அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீ வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அது எல்லாமே வந்துடும். வார்த்தை தாண்டி நீ வேற ஒன்றை பிரசங்கிக்கும் போது அங்க எதுவுமே வராது. நீ எதாவது கத்தின்னு கிடக்கணும் நின்னு. அல்லேலூயா. வார்த்தை பிரசங்கிக்கும் போதே அங்கே தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். எல்லா வஸ்துக்களும் அங்கே கொண்டு வரும். தேவனை அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதத்தால் அவனை நிரப்புவார். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் பகட்டான ஒன்றை எதிர்பார்க்கிறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இல்ல, லைட்டிங் இல்ல, எதுவுமே கிடையாது. திம்டோன்னு சின்ன சபை இருக்கட்டும். தேவன் அதே எதிர்பார்த்தாரு. இங்க கேட்கிறாரு, எதை பார்க்க போனீர்கள்? படிப்பில்லாத ஒருவனை தேவன் எப்படியாக தெரிந்தெடுத்தார்? பச்சனி 10ஆம் கிளாஸ் ஃபெயில்,
உன் வரலாறு தான் எனக்கு தான் தெரியுமே. நீ எங்க சுத்திந்த, எங்கெல்லாம் போன, எல்லாம் நாங்க தான் தெரிஞ்சிருக்கிறோமே. படிப்பறிவே இல்லாதவன். அல்லேலூயா. ஒட்டக மயிரை தடித்து கொண்டு உடுத்திக் கொள்ள ஒரு முழுமையான உடை கூட கிடையாது. அல்லேலூயா. தன் தோளின் மேல் தரித்துக் கொள்ள ஒரு அங்கி கூட கிடையாது. கருப்பு சூட் வச்சுக்கிறியா, பிளாக் கலர் சூட்டு, ப்ளூ கலர் சூட் வச்சிருக்கிறியா, டை வச்சிருக்கிறியா? இதெல்லாம் போட்டுதான் ஏமாத்துறான் உலகத்தை. கை கட்டிடுவான், சூட்டை போட்டா நீ பெரிய ஆளா? வார்த்தை என்ன சொல்ற அதை பேசியா வந்துட்ட. அல்லேலூயா. இல்ல இந்த புல்பிட் வந்தா மரியாதையே போயிட்டுப்பா. எங்க சர்ச்சில் பேசுறதுக்கு மரியாதை பேசிக்கிறேன், இங்க வந்தா மாறிடுது. உண்மையிலே தான் அது. பாருங்களேன், இங்க சொல்றாரு அவன் முடித்துக் கொள்ள எந்த விதமான உடையுமே இல்லை. அரைகுறையான உடைகளை அவன் முடித்துக் கொண்டிருந்தான். அவன் தலை சாக்க இடமில்லாத ஒருவனாய் இருந்தான். ஆனால் அவன் தேசங்களை அதிர வைத்தான். அவன் பேசின வார்த்தை அங்கே பரிசெய்றோம் சதி செய்யறோம் கலகடித்தது. காலங்காலமா வேத பாருகிற வச்சுக்கொண்டு பல காலத்துல சொல்லப்பட்டதை ஓதி கொண்டிருந்தாங்களாம். அன்னைக்கு ஏதோ சொன்னதை இன்னமும் நிகழ்காலத்தின் தேவனை அவன் புரிந்து கொள்ளாமல் நேற்று தேவனை பேசிக் கொண்டிருந்தான். அன்னைக்கு என்ன பண்ணாரு? இன்னைக்கு எங்கேயா போனாரு அவரு? செய்தியில பாருங்க, எல்லா இடத்துலயும் நிகழ்காலத்தின் தேவனை பேசும்போதெல்லாம் எபிரேயர் கொண்டு வந்துருவார். அது எதோட இணைக்கப்படுகிறது என்றால் எபிரேயர் 13:8 இணைந்து போகுது. நீ அந்த வசனத்தோட இணைத்து நீ பாக்கலனா செய்தியில வேஸ்ட். செய்தியில சாப்பிட்டு போயிடு. ஹalleluya. நீ சாப்பிட்டு போயிடு. இங்க இருக்காத செய்தியில சாப்பிடுங்க. ஹalleluya. ஐயா பேசுறியா விட்டுருங்க. நான் பேசலாம்னு நீங்க பேசுறீங்க போல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் நிகழ்காலத்தின் தேவன் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாம ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கம் தீர்க்க சொல்றார். ஏதோ ஒன்றுக்காக தட்டி எழுப்புகின்றது. அந்த நாள் மனைவியிடம் தேவனே எனக்கு 50 வயது ஆகிவிட்டது, இன்னும் நான் எத்தனை காலம் இங்க இருப்பேன் என்று தெரியல அப்படின்னு அவர் பேசுறார். 50 வருடம் ஆகிவிட்டது சொல்றாரு. 50 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் எதுவுமே தேவனுக்காக செய்யல. இன்னுமே நான் எதுவுமே தேவனுக்காக 50 வருஷம். அவர் எவ்வளோ 1933 ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு வாலிபத்துல இருந்து அவரு பிரசங்கி ஆகிறாரு, வாலிபத்துல இருந்து பாஸ்டர் ஆகிறாரு பாப்டிஸ்ட் சர்ச்சில். 50 வருஷம் வரும்போது சொல்றாரு இன்னும் நான் எதுவுமே செய்யல சொல்றாரு. திரும்பி அவங்க சொல்றாரு பாருங்கள், அது என்னவென்றால் 5 நிமிடம் தேவன் பயன்படுத்துவதற்காக 50 வருடத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார். 5 நிமிஷம் தான் மினிஸ்ட்ரி, 5 நிமிஷம் தான் பிரசங்கம், முடிஞ்சு போயிடும் கதை. கதிகலங்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. எங்கந்திரா எடுத்து பேசுறா, எப்பரா இதை பொறுத்துறா, ஒண்ணுமே புரியாது. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு நிகழ்காலத்தின் தேவனை அவர்கள் தவறு விட்டார்கள், இன்றைக்கும் அதை தவறு விடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு 5 நிமிஷம் அவனை பயன்படுத்துவதற்காக. பாருங்கள், மோசே 40 வருடங்கள் பயிற்றுவித்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை பயிற்றுவிட்டுக் கொண்டிருக்கிறார். எஸ் ஆமென். அந்த ஒரே யாத்திரைக்காக அவனை பயிற்றுவித்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவையானது வார்த்தைக்கான கீழ்ப்படிதல் மாத்திரமே தேவையான. கீழ்ப்படிந்துள்ள மனதுருளாய் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை கொண்டு வழி நடத்துவதை நான் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவனை அப்படியாக எளிமையான தேவனை இவர்கள் பெரிதாக காட்டுகிறார். உண்மைதான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப பெருசா காட்டி இல்ல, அவரை தன்னை எளிமையாக்கி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. எவரும் காலை பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் கீழ்நிலையை இறங்கி வந்தார். மீனவனின் காலை பிடித்து கழுவினார். எதுக்கு அப்படிப்பட்ட எளிமை? நீ எளிமையா இருக்கிறதுனால அவர் தன்னை எளிமையாக்கினார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு வரும்போது மோசமான கீழ்த்தரமான நிலையில் இருந்த சமாரி ஸ்திரீ எடுத்துட்டு போனதுக்கு என்ன காரணம்? அவர் அப்படியாக பரிசேயன் எடுத்த சர்ச்சில் போய் பிரசங்கித்திருக்கலாமே, தேவாலயங்களில் போய் பிரசங்கித்திருக்கலாமே. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க போல. அல்லேலூயா. அங்கிருந்து வேறுபடுத்தி அவர்கள் அப்படியாக அவரை புறக்கணிக்கப்படும் போது அவர் மலைகளிலும் குன்றுகளிலும் அப்படியாக வனாந்தரத்துல பிரசங்கித்துக் கொண்டு போறாரு. அல்லேலூயா. அங்கே இருந்த சமாரி ஸ்திரீ அவர் சந்தித்தார். எளிமையான தேவன் எளிமையான இடத்துல தான் வருவார். அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது இந்த மகத்தான இந்நாளுக்குரிய சத்தியம் அவர் சொல்றாரு. நாம் செய்திக்குள்ள கடந்து போவோம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்களா? பேசுறியா? 8 மணிக்கு.
யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வாசிங்க சகோதரி. என் நாமத்தினாலே Yes. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் ஆமென். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்குள் தந்தருள்வார். பாருங்க, இது ஒரு மகத்தான வாக்குத்தத்தமா இருக்குது. அது அந்த மணி நேரத்தில் பேசப்பட்டாலும் அது இந்த கடைசி நாளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகுது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Yes, yes. அது எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்கள், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல், ஆமென். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, தேவன் பேசுகிற விதானத்தை நாம் புரிந்து கொள்ளலன்னா இந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியாது. உண்மை brother. தேவன் பேசுகிற தன்மையில நீ அறிந்தல்னா உனக்கு இந்த செய்தி காலையில பேசின ஒரு குழப்பமான ஒரு zigzagல, அல்லேலூயா, ஒரு பசில் கண்டிஷன்ல இந்த செய்தி போயிடும். ஆமென். ஆமென். நீ எங்கே அதை பொறித்து பார்க்க வேண்டும் என்று பொறுத்தல்னா நீ கடைசி அதே சபை ஸ்தாபனங்கள் போய் ஸ்தாபனத்தை தான் என்ன பண்ணோம், ஜான்ராட்சின்னு இருக்கணும். ஸ்தாபனம் மாதிரியே தான் இயேசு வருகிறார், இயேசு கம்மிங் சூன், இன்னும் கம்மிங் சூன் தான் அவனுக்கு. அல்லேலூயா. அவன் பேசுகிற இயேசுக்கோ நீ பேசுற இயேசுக்கோ வித்தியாசமே இல்ல, ஒண்ணுதான். நீ அங்கேயே போய் சேர்ந்துக்கலாம். அதான் சொன்ன, நீ திரும்ப ஸ்தாபனத்துக்கு போயிடு, இங்க இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு அவர், நான் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும். கிரேக்க வேதத்தில் இதை படிக்கும் போது பாருங்கள், காணுதல் என்பதன் பொருள் புரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. பார்ப்பதுன்னா அவன் லிட்டரலா எதிர்பார்த்திருக்கிறான். மேல இருந்து அப்படியே காலைல பேசுற பாருங்க, அப்படியே இறங்கி அப்படியே வேத பாருங்க, நான் தான் இயேசு வந்திருக்கிறேன், நான் உங்களை கொண்டு போக வந்திருக்கிறேன், வாங்கள் 2 கரங்களை நீட்டி. இவனா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துருக்கிறான். அல்லேலூயா. திரும்ப சொல்றாரு, காணுதல் என்பது அண்டர்ஸ்டாண்டிங், அவரை புரிந்து கொள்ளுதல். தேவன் அவருடைய புரிந்து கொள்ளுதலை உனக்கு வைப்பதான் காணுதல். அல்லேலூயா. பாருங்க, காணுதல் என்பது புரிந்து கொள்ளுதல். உலகம் அவரை புரிந்து கொள்ளாது, ஆனால் அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அதன் அர்த்தம் என்ன பெறுகிறதா, இதுதான் மிகவும் உண்மையா இருக்குது. சொல்ற தீர்க்கதரிசி, மீண்டும் நான் அதை சொல்லுகிறேன், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ஆமென். வார்த்தைக்கு அகைன்ஸ்டா பேசுறோம் பாரு. இயேசு இங்க இல்ல, அவர் ஆவியாகிறாரு, அவர் வார்த்தையாகிறாரு, அவர் இப்படியா இருக்கிறாரு, அவர் வெளியில இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, இப்படிதான் உனக்குள்ள இருக்கிறாரு நீ பார்க்க மாட்டல. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறாருன்னு அவன் சொல்லவே மாட்டான். இந்த ஸ்தாபனத்துக்கிட்ட போய் கேட்டா ஏசு இங்க இருக்கிறாரா மேல இருக்கிறாருன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸ்தாபன விசுவாசிகிட்ட போய் கேளுங்களேன், ஏசு இருக்கிறாரு சொல்ற, பிதா மேல இருக்கிறாரா ஏசு இங்க இருக்கிறாரா, உனக்குள்ள பசுத்தாவி தான் ஏசுகிறாரா? 3 நபரா தானே, திருத்துவம் தானே. இங்க திருத்துவத்தை விளக்கத்துக்கு நாங்க நம்ம ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. நீ எனக்கு திருத்துவம் விளக்க தேவையில்லை. ஒன் காட் என்னன்னு எங்களுக்கு தெரியும், தேவத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நாங்க கிடையாது. நாங்க இதை விட என்ன சொல்லலாம், ஒரு ஜாம்பவான் இந்த ஒன் காடை பிரிச்சு போயிடுவாரு. அவர்லாம் இருக்கிறாரு சொல்றாரு, தேவத்துவம் என்பது என்ன? அல்லேலூயா. தேவத்துவம் மனிதனில் வாழ்ந்ததுதான் தேவத்துவம். God head. அல்லேலூயா. என்னது godly head? அந்த தேவத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தன்னில் தான் ஜீவிப்பவர், தாமாக ஜீவிப்பவரா இருந்தவர் மனுஷ ரூபமாய் மனுஷ சரீரத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. இதுதானே சொல்லுது தேவத்துவத்தின் பரிபூர்ணம். பழைய ஏற்பாடு ஒரே லைன் தாங்க. பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. முடிஞ்சு போச்சு. நீ இதுக்கு திரும்பி போட்டு விலகிடுகிற, விலகுன்னு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அந்த தேவத்துவம் உனக்குள்ள வந்திருக்குது. அதுதான் புரிஞ்சுக்கணும். தேவத்துவம் எங்க இருக்குது இல்ல, நீ என்னைக்கு தேவத்துவம் ஆக போற? வார்த்தையோடு இணைவதுதான் இக்காலத்து ஒரு செய்தி. வார்த்தையோடு இணைவதுனா நீ மாறின தேவத்துவமா? நீ மாற முடியாதுன்னு சொல்றா, அப்ப உனக்கு புரியல அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப சொல்றாருங்க, இன்றைக்கு அவர்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவரே அந்த தேற்றவாளன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, தீர்க்கதரிசி பிரேக் விட்டு சொல்றாரு, அங்கே நிகழ்காலம். அல்லேலூயா. அங்கே நிகழ்காலம். பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் ஒரு கல்லறையில் கிறிஸ்துவை வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என் டைம் அதான் பண்ணுது. நேற்று இயேசுவை பேச்சு அவர் அங்கே தான் இங்க கொண்டு வந்துடாத. அவர் அங்கே பழைய காலத்திலே நேற்று தேவனே இருக்கட்டும், இன்னைக்கு அவர் பேசாத. நிகழ்காலத்தின் தேவனை பேசாத சொல்றா தீர்க்கதரிசி.
உண்மையான ஈஸ்வர முத்திரன் சொல்றாரு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் மீண்டும் வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஈஸ்டர் காலையானது என்ன செய்து விட்டது பாருங்கள், வேத சாஸ்திரம் முழுக்க அழிச்சு போட்டதான். இவனா ஒரு பேட்டர்ன்ல பிரசங்கம் பண்ணுவான், இவனா ஒரு தொடர்ச்சியான ஒரு கருத்துக்களை வச்சுப்பான், அதே தான் சரி பேசின்னு இருப்பான். உண்மைதான் உண்மைதான். ஆமென். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆமென் சொல்லிட்டா நான் நல்லவன். பாருங்க சொல்றாரு, சபை ஸ்தாபனங்கள் வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் அது அழித்து போட்டது. ஜனங்களுக்கான ஒரு சபைக்கான ஒரு ஈஸ்டர் காலையானது வந்த போது 1900 ஆண்டுகள் கழித்து அவருடைய வேத சாஸ்திரத்தை அழித்து போட்டது. என்ன அழித்து போட்டது? அவர் மரித்து போய்விடவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இதுதான் அந்த ஹிஸ்டரி அழிச்சது. அந்த எழுதப்பட்ட ஹிஸ்டரி அழிச்சதுன்னா என்ன தெரியுமா? நிகழ்காலத்தின் தேவனை காணுதுதான். இன்னைக்கு நிகழ்காலத்தின் தேவனை வெளிப்படுத்த போதா அந்த பழைய கட்டுக்கதை போவோம். காலகாலமா சொல்லுகிறான் பாரு கட்டுக்கதை, காலகாலமா பிரசங்கிக்கிறான் பாரு கட்டுக்கதை, அதெல்லாம் அழிந்து போகுதான். சொல்றாரு பாருங்க, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாய் அவர் அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாருங்கள், அவரை ஒரு மெத்தடிஸ்ட் கல்லறையிலோ, ஒரு பாப்டிஸ்ட் கல்லறையிலோ, ஒரு பெஸ்பிட்டேரியன் கல்லறையிலோ வைக்க முடியாது. சேகர அவரை நீ என் டைம் கல்லறையில வைக்க முடியாது. அல்லேலூயா. எல்லா சபைஸ்தாபம் சொல்லி இன்னைக்கு என் டைம் சபைஸ்தாபம் போயிடுச்சு. என்ன ஸ்தாபம்? என்னங்க, what is the difference between denomination and end time? என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? No difference. ஒரே டிஃபரன்ஸ் தான். நமக்கு தீர்க்கதரிசி உண்டு, அவனுக்கு தீர்க்கதரிசி இல்லை. அவன் தீர்க்கதரிசி விசுவாசிக்க மாட்டான், நம்ம தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு தீர்க்கதரிசி இல்லாம நீ உன்னை என் டைம் சொல்ல முடியாது. நீ கோட்ஸ் மட்டும் எடுத்து காட்டுறதுனால நீ உத்தமனா ஆயிட முடியாது. தீர்க்கதரிசி இல்லாம உனக்கு எல்லாமே தேவனே மேல இருந்து இறங்கினாரா? இதான் சபை ஸ்தாபனம் பேசுகிறான். நான் அப்படியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆலன் பாலம், சோஃபியா ஆலன் பாலம் சொல்றாங்க, நான் அப்படியாக, சோஃபியா நான் சொல்றது கரெக்டா? நான் அப்படியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன், மேல இருந்து ஒரு பெரிய பெண்ணானது இறங்கி வந்தது. ஆலன், இந்த பெண்ணை பிடி. சோஃபியா கரெக்டா? இவரு தான் தரிசனம் பார்த்தாரு, எதுக்கு சோஃபியாவை கூப்பிடுறாரு? சோஃபியா இது கரெக்டா? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஆவில இருக்கிறாங்க. என்ன பெரிய புழு பத்தியா? இததான் இன்னைக்கு என்டைம் பண்ணுது. உண்மைதான் உண்மைதான். ஆமென். இவன் பேசுற கருத்துக்கு எதையும் அவன் மேட்ச் பண்ணணும், எதோ மேட்ச் பண்றான். இவன் தன்னை பெரியவன் ஆகிறதுக்கு என்னென்னமோ பேசுறான் பாரு. ஐயோ, அதை பேசினா சேவகர் சொன்னார் பாருங்க, ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளலாம் இத்தனை வருஷமா இருக்கிறாருன்னு பார்த்தா இருக்கிற விசுவாசம் போயிடும் போலுக்குது. அந்த அளவுக்கு பேசுறான் கட்டுக்கதைகளை. இன்னைக்கு என் டைம் அப்படியே ஆயிடுச்சுங்க. வார்த்தைக்கு வார்த்தை வியாக்கியம் இல்லைங்க. இவன் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உண்மை உண்மை. சோஃபியா, இன்னைக்கு நிறைய சோஃபியாக்கள் கூட இருக்குது. அல்லேலூயா. சோஃபியா சொல்றதுதான் கேட்டு பேசுவாரு. நிறைய ஆலன் பால்கள் என் டைம்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்று என் டைம் கல்லறையாக ஸ்தாபனமாக மாறாதவரை, அல்லேலூயா, அவரே அந்த கல்லறையில் எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் தன்னை காண்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நான் ஒரு பாப்டிஸ்ட் கல்லறை உடையவனா இருந்தேன். நீங்கள் ஒருவேளை ஒரு பெந்தேகோஸ்தே கல்லறை உடையவர்களா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாளில் அங்கிருந்து என்றென்றுமாய் உயிரோடு இருக்க ஜீவிக்கும்படியாய் ஒரு நிகழ்கால தேவனா இருக்க, கவனிங்க, ஒரு நிகழ்கால தேவனா இருக்க, ஒரு சரித்திர பிரகாரமான தேவனா இருப்பதிலிருந்து எடுத்து விட்டார். நேற்றைய தேவனை பேசாதையா, இன்றைய தேவனை பேசியா? அவர் நிகழ்காலத்தின் தேவன் என்று நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? 2000 வருஷம் முன்ன அற்புதத்தை பேசுவியா? 2000 வருஷம் முன்னாடி செய்ததை காட்டி நிற்பியா? சபை ஸ்தாபனம் ஒருத்த உள்ள வரும்போது சொல்லலாம், இது இப்படியா இருந்தது, இப்படியா வசனம் இருந்தது. இன்னைக்கும் நீ அதே ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்ல, ஆபிரகாம் இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னைக்கு உனக்கு என்னவா இருக்குது? அல்லேலூயா. ரூத்தும் போவாசுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான ஃபோர் ஷேடோ, ஒரு ஏற்கனவே நமக்கு ஒரு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது இன்னைக்கு என்னவாகுது? இன்னைக்கு நீதான் அந்த மணவாளன், நீதான் அந்த மணவாட்டி. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அப்ப நிகழ்காலத்தின் தேவனை எப்படி அறிஞ்சுக்க போற? கதையை கட்டுக்கதையை சொல்லி ஜனங்களை அப்படியே மாய்மாலத்தில் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம் மேலே கடந்து போவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் நிகழ்காலத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நிகழ்காலத்தின் தேவன் சொல்றாரு தீர்க்கதரிசி, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அவர் இருப்பதால். இன்னைக்கு உங்களுக்குள்ளே எப்படி வந்தாருங்க? அல்லேலூயா. அது என்னவா இருந்தது? அல்லேலூயா. அவர் என்னவா தேற்றவாளனா இருக்கிறார்?
சொல்றாரு, இன்னைக்கு நிகழ்காலத்தின் தேவனை நீங்கள் மாத்திரம்தான் அறிய முடியும். கவனிங்க, இன்னைக்கு தேவன் நம்மத்திலே ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் அவரால் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் அவரை அறிந்து கொள்ள முடியும். சொல்றாரு, shall be in you, உனக்குள்ளாக அவர் இருக்கிறார். வருங்காலத்தில் உனக்குள்ளே இருக்க போவதால் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. நான் என்பது சொல்லும்போது தனி பிரதிபெயராக, அல்லேலூயா, தனி பிரதிபெயராக எவருமே அறிவர். என்னது? pronoun. அல்லேலூயா. அதே நபரை குறித்து பேசும்போது இந்த தனி பதிப்பெயரானது பயன்படுத்தப்படுகிறது. சொல்றாரு, நான் உங்களை திக்கச்சொல்லாய் விடேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்கள் பிழைப்பீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். செய்திக்குள்ள போல நம்ம திருப்பி இணைப்பை நம்ம திருப்பி எடுக்க முடியாது. டிஸ்டர்ப் ஆகும்போது அது அப்படியா திருப்பி நம்ம அதுக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஜெபத்தோட இருங்க, நமக்குள்ள கடந்து போவோம். இங்க தனிப்பிரதி பெயர் அப்படின்னு சொல்லும்போது அது அதே ஒரே நபரை குறிக்கிறதா இருக்குது. ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, அது ஒரே நபரை குறிக்கிறதா இருக்குது. ஏன்னா நம்ம வசனம் வாசிக்கும் போது வாசித்தோம் 14ஆம் அதிகாரத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, இங்க வேறொரு தேற்றவாளன் சொல்லும்போது ஏதோ ஒரு மூன்றாவது நபர் அல்லது வேற யாரோ ஒருத்தர் வருவதா அங்க பொருள்படுது. அல்லேலூயா. ஆனா அது அப்படி கிடையாது. 18ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்ல தீர்க்கதரிசி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என்ன சொன்னாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் வர திரும்பி I will come to you. Hallelujah. நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. அத சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன். இன்னும் அத சொல்றார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆமென், நீங்களோ என்னை காண்பீர்கள். ஆமென். உலகம் என்னை காணாது காணாது என்று சொல்லும் போது எப்பவுமே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, உலகம் இவரை புரிந்து கொள்ளாது. இன்னைக்கு உனக்கு புரியல, நீ உலகத்தில் தான் இருக்கிற. அல்லேலூயா. உலகம் அவரை புரிந்து கொள்ளாது. ஆனால் வார்த்தை வெளிப்பட்ட இந்த எண்டை இந்த சிறு விசுவாசிகளுக்கோ இந்த சிறு கூட்ட ஜனங்களுக்கோ அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அவர் புரிந்து கொள்வார் என்பதன் பொருள் என்றால் அவர் அவர்களை காணுவார்கள். அல்லேலூயா. காணுவார்ல லிட்டரலா காணுவாங்க கிடையாது, வார்த்தையின் வழியில் அவர் காணுவார்கள். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது அந்த நாள் இன்னாலா இருக்குது. தேவன் இன்னைக்கு நம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவி கொடுத்ததன் நோக்கம் என்ன, அதோட அவர் அனுப்பியதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியை அனுப்புவதற்கு தேவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. அது தேவனே தமது சபையில் வாசம் செய்து தமது சபையின் மூலம் தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்பதா இருந்தது. இது வேற ஒரு நபரோ வேற ஒரு மனிதனோ வேற ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு போப்போ அல்லது வேற ஒரு ரெவரண்டோ அல்லது வேற ஒரு அந்த மாதிரியான காரியம் கிடையாது. மூன்றாவது நபர் இல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு ஒரே நோக்கம் இருந்தது. அல்லேலூயா. சபையில் வாசம் செய்து தமது சபையில் தமது ஜனத்தின் திட்டங்களை தொடர வேண்டும், சபையின் மூலம் தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்று அவருடைய நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்தார், கிறிஸ்துவின் மூலம் தமது திட்டங்களை நிறைவேற்றி வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது கிறிஸ்துவிலிருந்து சபைக்குள் வந்து சபையின் மூலம் தமது கிரியைகளை தொடர்ந்து நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்தார், கிறிஸ்துவின் மூலம் திட்டங்களை நிறைவேற்றி வந்தார், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்து சபைக்குள் வந்து விட்டார். பாருங்க, ஜனங்கள் சபைன்னு சொன்ன உடனே இதுதான் கோட்ஸா எடுக்கிறாங்க. தேவன் கிறிஸ்துவுக்குள் வந்தார், கிறிஸ்து தேவனுக்குள்ளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்டது, கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்டதெல்லாம் சபைக்குள் ஊற்றப்பட்டது. ஒரு தனிநபருக்கு அல்ல சொல்லி முடிச்சிடறாங்க. தனிநபர்கள்னா எதுக்கு எடுக்கிறாங்க? தீர்க்கதரிசி இல்ல, சபைக்கு தான் விட்டார். தீர்க்கதரிசி சபையை சேர்ந்து வந்தாங்க. அல்லையா? அவர் இல்லன்னா அவர் உனக்கு எப்படி செய்தி கிடைச்சது? சபைன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி என்ற நபரே மறந்து போயிடுறாங்க.
அல்லேலூயா. கிறிஸ்துவையும் சபையும் இணைக்க அங்கே ஒரு எலியேசர் வந்தாக வேண்டியதா இருந்தது. ரெபெக்காவையும் ஐசக்கை இணைக்க எலியேசர் இருந்தாரு. அல்லேலூயா. அப்போ நீ அதை மட்டும் எப்படி நீ பிரிச்சு பார்த்துட முடியும்? அல்லேலூயா. அவன் எலியேசர் ஆபிரகாமுக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தான். பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்கிறா இந்த எலியேசர் இருந்தார். அதுக்காக அவர் சபையில ஆயிடுமா? நீ எதுக்கு தீர்க்கதரிசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற? தீர்க்கதரிசி இல்லைன்னா நமக்கு வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி கிறிஸ்துவிற்கும் சபைக்கும் இடையே நின்று விட்டதை மறந்துடுறாங்க ஜனங்க. சபையும் கிறிஸ்துவையும் சபையும் இணைக்கக்கூடிய ஊழியத்தை செய்ததை மறந்து போயிடுறாங்க. பாருங்க, மோசேயின் இடத்துல கர்த்தர் அதிகாரத்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இத கர்த்தர் அந்த அதிகாரத்துல கொடுத்த உடனே ஜனங்கள் மோசேக்கு எதிராக எழும்புறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துல பாருங்க, வீணா தலையிட தீர்மானித்த சமயத்தில் அந்த காரியத்தை நம்ம அறிவோம். ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசே தேவன் உங்ககிட்ட மட்டும் தான் பேசினாரா? அல்லேலூயா. நீ மிதம் மிஞ்சி போகிற இந்த கூட்டத்துல நீ ஒருவன் மட்டும் தான் பேசவும் சொல்லவும் தகுதியுடன் போல ஒன்று ஆக்கிக்கிற. அல்லேலூயா. மோசேயிடம் கூறினாங்க. இன்னைக்கு அதுதான் ஜனங்க மறைமுகமா செய்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. சிலுவையில அவர் அறைந்தது போல இன்னைக்கு இதை செஞ்சிருக்குது மறைமுகமா. அல்லேலூயா. வார்த்தை சிலுவையில இருந்தாங்கன்னா இதுவும் அதுதான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை மறைச்சிட்டாங்க, சபையில் ஊற்றினார். தீர்க்கதரிசி எங்க போனார்? அவரு தான் சபை. தீர்க்கதரிசி நீ மறைச்சிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, இந்த காரியம் தீர்க்கதரிசி இடத்துல அவர்கள் எதிர்த்து பேசும்போது தேவனுக்கே கோபம் உண்டுதான். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, நீ அவளை விட்டு பிரிந்து விடு, நான் யாவரையும் மதம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு மோசேக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க தேவன் திட்டமிட்டார். ஏத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏத்துக்கிறியா? இஸ்ரவேல் யாத்திரையில போன எல்லாரையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டார். யாருக்காக? இந்த ஒரு தீர்க்கதரிசி, மோசேன்ற தீர்க்கதரிசிக்காக. இன்னைக்கு அதை செய்வாரு. அவருக்கு விரோதமா எதிர்ப்பா எழுந்தீங்கன்னா தீர்க்கதரிசி மகத்தான தீர்க்கதரிசி. அவரு மகத்தானவர் கிடையாதுங்க. அவர் மகத்தானவர் இல்ல. அப்ப நீ மகத்தானவனா சொல்லு? அவர் மகத்தானவர் கிடையாது. அவரை பத்தி ஏன் ஜம்பம் அடிக்கிறீங்க? யோ, அவரெல்லாம் வெளிப்பாடே கிடையாது உனக்கு. நீயே மேல ஏறி ஒட்ட சொல்ற போல நான் தான் அந்த இதில் ஏறி போனேன். ஏற்கனவே வேலூர்ல ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் தான் அங்கே. அந்த மாதிரி இவர் சொல்லிடுவார் போல, நான் தான் வேளா தூதன்னு. சொல்லாத முன்னாடி நீ போட்டு உயிரை வாங்குற. அப்படித்தானே எல்லா கள்ள உபதேசிகளும் வெளில வந்தாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி மரித்து போனாங்க. கரெக்ட் தான். பாருங்க, மோசே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து தேவனே தன்னை தண்டித்த தான் போக வேண்டும் என்று கூறினார். தன்னை தாண்டி தான் போக வேண்டும் என்று கூறினாராம். என்ன தாண்டி தான் நீங்க போய் அவரை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா? என்னாகும் 14 வாசி எடுக்க வேணாம், எல்லாருக்கும் தெரியணும். மோசையானவன் எல்லா வித கவனிங்க. இந்த ஹைலைட் மட்டும் தான் நான் பேச போறேன். செய்தி பேசி உங்களுக்கு நீங்க எல்லாம் படிச்சவங்க ஹைலைட் மட்டும் கவனிங்க. மோசே தான் எல்லா விதத்திலும் தன் செயலில் இன்னொருவருக்கு சாயலாக அவன் இருந்தான். யார் அந்த இன்னொருவர்? அல்லேலூயா. மோசேயானவன் எல்லா விதத்திலும் தன் செயலில் இன்னொருவருக்கு சாயலாக பதிலீடாக காட்சியளித்தான். அப்போ மோசேவை நீ எங்க ஃபிக்ஸ் பண்ணுவ? மோசே இல்ல யாத்திரையில அவங்களே போயிட்டாங்களா? அவங்களே தட்டு மாதிரி போயிட்டாங்க கொம்பு பூச்சிக்கிட்டு. சொல்றாரு, அவன் வேற ஒரு இன்னொருக்கு பதிலீடாக சாயலிலே அவன் இருந்தான். அவன் அங்கே யாரை வெளிப்படுத்தினான்? அது அவன் கிறிஸ்துவின் சாயலாக அங்கே நின்று கொண்டிருந்தான். நான் பேசல, தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருந்தான். அவன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சாயல்ல மோசே இருந்திருப்பானா? இன்னைக்கு ஒரு நபர் இருந்தாங்கணுமே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லாம உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, பாவிகள் யாவரும் மரணத்துக்குள்ளாகி தேவன் முழு உலகத்துல ஜீவனை அழிக்க கிறிஸ்து தாம் யாவருக்காக மரித்தார். அல்லேலூயா. இலவசமாக அவருடைய கிரயத்தை செலுத்தினார். அல்லேலூயா. பாருங்கள், மோசேயினால் அடிக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்திருக்கவில்லை. அல்லேலூயா. மோசேக்கு நம்மை போல மனித ரத்தம் தான் இருந்தது. அல்லேலூயா. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பாருங்கள், மனித ரத்தமா இருந்த அதே மகத்தான ஒரு காரியத்தை மீண்டும் ஒரு நபரால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோ தேவனுடைய சொந்த ரத்தமான சிருஷ்டிக்கும் சக்தி வாய்ந்த தேவ ரத்தமாக அவர் இருந்தார். அல்லேலூயா. இயேசுவும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு மத்தியஸ்தத்தை அவர்
அவரே செய்து முடித்தார். இன்னைக்கு பிரண்ணாம் சிலுவையில் அறையப்பட்டு பிரண்ணாம் தாண்டா ரத்தத்தை சிந்தினான்னா நீ என்ன கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். பிரண்ணாம் தாண்டா சிலுவையில் அறையப்பட்டார் பிரசங்கித்தா நீ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும். ஆனா தேவன் இந்த தீர்க்கதரிசிக்குள்ளது வெளிப்பட்ட உனக்கு எப்போ வருது? அல்லேலூயா. ஆமா, ஒரு மனித சரித்துக்குள்ள அவர் வெளிப்பட்டதா, நீயும் மனித சரித்தானே, உனக்குள்ள தேவன் வெளிப்பட வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு சபையானது வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக ஒருத்தர் அது பேட்டர்ன் செஞ்சிருக்கணும். இந்நாளுக்குரிய புறஜாதிகளுக்காக அனுப்பப்பட்ட இந்த எலியாவின் தூதர், எலியாவும் தீர்க்கதரிசியுமான இந்த தூதர் அதை செய்திருக்கணுமே. அவன் முன்னேறாம தானே அனுப்பப்பட்டிருக்கான். உனக்குள்ள தேவன் வெளிப்படுவார்னா ஆமென் சொல்லுவேன். ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள வெளிப்பட்டானா வாடான்னு சொல்லுவியா? அல்லேலூயா. பாருங்கள், மத்தியஸ்தராக அவரே இருந்தார். ஆனால் அந்த மத்தியஸ்தரின் சத்தத்தையும் சொல்லையும் ஒளியையும் உடையவராக வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதே மத்தியஸ்தத்தின் ஊழியத்தை செய்யும்படியாய் அதே ஒளியும் சத்தமும், லைட் அண்ட் தி வாய்ஸ். ஒரு ஒளி வந்தா அங்க சத்தம் வந்தா, அல்லேலூயா. ஒரு சத்தம் வந்தா அங்க ஒளி இருந்தா, அல்லேலூயா. பாருங்க, நாம் திருநாம் சொல்றாரு, லவோதிகேய சபை காலத்துல சொல்லும்போது சொல்றாரு, இங்கதான் நம்ம பொறுத்துறோம். கவனிங்க நல்லா. நாம் வாழும் இந்த தளர்ந்த நடையுள்ள சோம்பேறித்தனமான உறுதி இல்லாத லவோதிகேய காலம். உண்மைதான். செய்தியில உறுதியே கிடையாது. ஜிக்ஸாக், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, மாத்தி மாத்தி பேசுறது. அல்லேலூயா. இல்லாத ஒண்ணு சொல்றது. அல்லேலூயா. உண்மை. பாருங்க, ஒருவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனா இருந்தால், யாரோ ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா அவன்கிட்ட, எப்பா உனக்கு இந்த குறைபாடு இருக்குது, இது உனக்கு மோசமா இருக்குதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவானா, உண்மையில ஒரு ஓரளவுக்கு புத்தி சுவாதமா இருந்தா நம்மளை சரி செய்து கொண்டு நினைப்பானாம். அல்லேலூயா. மைண்ட் சேஞ்ச் ஆனவன் அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்ள முயலுவான். பாருங்க, ஆனால் ஜனங்களோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவனுடைய காரியத்தை எடுத்து உரைக்கவில்லை, எடுத்து சொல்லலன்னா அவன் எப்படி தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடியும்? இப்ப புத்தி சுவாதீனம் இருக்கிறவங்க நிர்வாணியா இருக்கிறான்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, புத்தி சுவாதீனம் வரும்போது தன்னை சரிப்படுத்திக் கொள்வான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆனா இதை நம்ம எடுத்திருக்கும் போது அவன் அதை விசுவாசிக்க விட்டால் தான் இன்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க அவனால் முடியாம போயிடும். நீ என்னதான் திரும்ப திரும்பி செவிட காதுல சங்கூதுற மாதிரி சொன்னதை தான் சொல்லி இருப்பான். நாம எப்படி பேசுறோம், நாம எந்த விதத்துல பொறுத்தோம் அவனால புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, குருடனா இருக்கிறான்னு சொல்லும் போது கண்டிப்பா அவனால் என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பா என்னங்க, அவனால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பார்க்கிற விதானத்தை அவன் பார்க்க முடியாது. அவன் லவோதிக்கையிலே இருப்பான். அல்லேலூயா. பாருங்க, லவோதிக்கையாவும் மணவாட்டி யுகமும் சேர்ந்து பேரலா, அல்லேலூயா, இணைந்தே செல்கிறது. மணவாட்டி யுகம், அதுக்கு முன்னாடி லவோதிக்கேயா. இவன் லவோதிக்கேயில இருக்கிறான் தவிர இந்த புது யுகத்துக்கு வரமாட்டான், மணவாட்டின் செய்திக்கு வரமாட்டான், தேவனால் அனுப்பப்பட்ட எல்லா காரியத்தை விசுவாசிக்க தன்னை அர்ப்பணிக்க மாட்டான். அல்லேலூயா. சொல்றாருங்க, காண முடியாது என்று சொல்லும் போது அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவை சேவிக்க மறுப்பவர்களின் கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் குருடாக்கி விட்டான். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டதுனால இவனால் புரிந்து கொள்ளவே முடியல. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலத்தின் நேரத்தின் அடையாளத்தை அவனால் காண முடியவில்லை. அல்லேலூயா. அவன் குருட்டாட்டத்தில் இருக்கிறான். இடைவெளியில் ஏற்கனவே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அங்கே வேறு ஒருவரும் நிற்க முடியாது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடுவில் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல தீர்க்கதரிசி, இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவா இருக்குதுன்னா, கவனிங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவா இருக்குன்னா சொல்றாரு, பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துறது, செத்து போனா சாவு அடக்கம் பண்றது, கல்யாணம் பண்றது, இதெல்லாம் என்னோட ஊழியம் கிடையாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு சபை போதர்கள் அதிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பர்த்டே ஃபங்க்ஷன், கல்யாணம் பண்றது, காது குத்து, வீடு கட்டினா வீடு இது பண்றது, கிரக பிரவேசம், இந்த பூமிக்குரிய காரியத்தை சொல்றாரு. எனக்கு அது கொடுக்கல, எனக்கு அந்த ஊழியம் இல்லை. அதை எவ்வளவு ஸ்தாபனம் பண்ணிட்டு போறான், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அல்லேலூயா. வயசுக்கு வந்தா ஒரு ஃபங்க்ஷனு, காது குத்துனா ஒரு ஃபங்க்ஷனு, வீடு கட்டினா ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் நான் பண்ண வரலன்னு தெரியாது சொல்றாரு. இன்னைக்கு என் டைம்ல இருக்கிறோம் அதை பண்ணிட்டுக்கிறான். அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவர் பண்ணிட்டுக்கிறாரு உட்காந்து. பாருங்களேன், அஞ்ஞான மார்க்கத்தின் வஞ்சனைகளையும் பேய்களின் உபதேசங்களையும் அந்தகாரத்தின் வல்லமைக்கு எதிராக யுத்தத்தில் செல்லும்படியாய், அல்லேலூயா, யுத்தத்தில் செல்லும்படியாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டத்தை தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு
எதிராளியை தோற்கடிக்கும்படியாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னா இதுதான். அல்லேலூயா. உபதேசங்கள், தவறான உபதேசங்களை கடிந்து கொள். வார்த்தையோடு வார்த்தை தான் அதை ஏத்துக்கோ. அல்லேலூயா. அந்த காலத்தின் வல்லமைகளை எதிர்த்துக்கோ. அல்லேலூயா. எதிராளவனை தோற்கடிப்பது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. நான் அவனை கண்டு காணும் வரையில் போரிடுவதே என்னுடைய கடமை. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு தன்னை பற்றி பேசும்போது, என்னை முதலாவதான வரத்தோடு என்னை முதலில் அனுப்பினார். ஃபர்ஸ்ட் ஒரு வரம் கொடுக்கிறார் தீர்க்கதரிசி கிட்ட, தேவன் அதை பயன்படுத்துறார். அல்லேலூயா. முதலாம் இழுப்பு. இரண்டாவது ஒரு வரத்தை கொடுக்கிறார், இரண்டாம் இழுப்பு. இந்த 2 இழுப்புகளும் உலகத்தின் முல்லாவே எல்லா உலகம் ஃபுல்லா போயிடுச்சு. தீர்க்கதரிசி பிரண்ணாம்குள்ள நடந்த இந்த மகத்தான ஊழியம் இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் ஏற்றுக்கொள்றாங்களே இல்லையோ, அன்னைக்கு இருந்தவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. 2 இழுப்புகள் உலகம் முழுக்க சென்றதுன்னு அவரே சொல்றாரு. உலகம் முழுக்க இந்த காரியத்தை நடந்தேறியுள்ளது. அல்லேலூயா. லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவிடம் வந்தார்கள். யாரோட வார்த்தை கேட்டு? தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டு. இன்னைக்கு வேணா நீ தீர்க்கதரிசியை மறைச்சிடலாம், சபைக்குள்ள ஊத்துனா சபைக்குள்ள. அவருக்குள்ள நடைபெற்றது மகத்தான ஒன்று இருக்குது, வரலாறுல இருக்குது, இதுல எழுதப்பட்டதா இருக்குது. அல்லேலூயா. 10,000 கணக்கான பிரசங்கிமார்கள் உயிர்ப்பிக்கப்பட்டாங்களா அவர் செய்தியில. அல்லேலூயா. பாருங்க, இன்றைய தினத்தில் ஒரு எழுப்புதலானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது பூமி முழுக்க பரவி கொண்டிருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற எழுப்புதல் யார் மூலமா வந்தது? உட்கார்ந்து முழங்கால் பற்றி ஜோம் பண்ணுகிறாரு, ஆண்டவரே இந்தியாவை ரட்சிக்க. இந்தியாவை மோகச்சிலாசராசா இல்லை நீங்க கோடு போட்டு நின்று பேசி உன்னாலியா? அவர் துவங்குந்தியா? ஜனங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் இடையிலே ஒருத்த நின்றாரு, அவர் அழுது கொண்டிருந்தாரியா? ஜனங்களை ரட்சிக்கும்படியா, மனவாட்டிக்கு செய்தி கொடுக்கும்படியா அவர் தன்னந்தனியா அவர் போனாரியா? நீ என்ன வெளிப்பாடு பெற்று நீ பேசுகிற அவரை இது பண்ணிட்டு சொல்றாரு. பாருங்க, இன்றைய தினத்தில் ஒரு எழுப்புதலானது ஆரம்பிக்கப்பட்டு அது உலகம் முழுக்க போச்சுன்னா அது யார் காரணம்? தீர்க்கதரிசி பிரண்ணாம் தான் காரணம் சொல்றாரு. பாருங்கள், இன்றைக்கு அதே சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அங்கே அப்படியாக பவுல், சவுலான பவுல், அவன் தேவனை, நிகழ்காலத்தின் தேவனை அவருடைய நாட்டில் அவன் அறிந்து கொள்ளும் போது கவனிக்கல, அங்க சொல்றாரு, அங்கே ஒரு சத்தம் அவன் கேட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதுக்கு முன்னாடி 5ஆம் வசனம் கரெக்ட். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, உனக்கு கடினமாம் என்றார். கவனிக்கல. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த சத்தமானது அவன் தரையில விழுந்தான். சவுலே சவுலே 4ஆம் வசனம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னோடு பேசுகிற, தன்னோடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இதுக்கு மேல பாருங்க, அங்கே ஒரு சத்தம் வந்தால் அங்கே ஒரு ஒலி வந்தாக வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, இந்த 2 அடையாளங்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்படுது. அல்லேலூயா. பார்ப்பது கேட்பது. அவர் பேசுனா நான் சொந்தமா கருத்து பேசலையா? என்ன நீ குண்ட சாட்ட முடியாது, கோட்ஸ் வச்சிருக்கேன். அப்போஸ்தலர் 9:5 அதான் சொல்றேன், இந்த புல்பிட் வந்தா அது கோட்ஸோட தான் வரணும், ஏதோ ஒன்று பேச முடியாது. பாருங்க, 9:5 பேசும்போது அங்க சத்தம் வந்தது, அது முன்பாக ஒளி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு சத்தம் வந்தா ஒளி வந்தாகணும், அதை சந்திக்காம ஒருத்த பேச முடியாது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் பாருங்கள், பதிலாக வந்த அந்த சத்தத்தை கேளுங்கள், இயேசு நானே என்று அங்க சொன்னாரு. இன்றும் அவர் மாறாதவராக, நேற்றும் இன்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். அன்னைக்கு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு சொல்றாரு. எபிரேயர் 13:8 ஃபிக்ஸ் பண்றாரு. அப்போஸ்தலர் 9:5 எபிரேயர் 13:8 ஃபிக்ஸ் ஆகுது. இன்னைக்கு அதே ஒளியும் சத்தமும் வந்திருக்குது. இவை எல்லாவற்றிலும் தொடர்ந்து முன்னே செல்லும் போது, இச்செய்தியானது உலகத்தில் செல்லும் போது, கவனிங்க, உலகத்தில் அது செல்லும் போது ஜனங்கள் தங்களுடைய செவி மடித்து கொண்டிருக்கும் யாவரும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று ஒவ்வொரு செய்கையிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசியோட ஊழியத்துல இதை கேட்டு கேட்காம காதுகளை மடக்கி கொண்டு போறாங்க. இன்னைக்கும் நிகழ்காலத்தின் தேவனை பேசும்போது அவன் பேசு லூசு தனமா பேசுறான், அவன் பேசுறது ஏதோ தப்பா இருக்குது, இருக்கட்டும். ஆனா தேவனை தேவனா காண்பிக்கிறாங்களா? அதுக்கு ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து வெளிப்பட்டார் சொல்வதுல எந்த தவறு இருக்குது? தவறு இல்லையா? தீர்க்கதரிசிகளின் தேவன் தானே அவரு. ஆமென். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டவன் தீர்க்கதரிசியின் பலனை ஏற்றுக்கொள்ள சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பகத்தான ஒரு விஷயத்தை பேசும்போது நீ எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அவர் எல்லாவற்றையும் செய்கையினாலும் நிரூபிக்கப்பட்டு காட்டினார். அவர் முன்பு செய்த அதே காரியங்களை இப்பொழுது செய்து வருகிறார். வியாதியஸ்தரை குணமாக்குறார். இருதயத்தின் சிந்தைகளை அறிந்தார். நடக்க போகிறவர்களை முன்கூட்டியே காண்பித்தார். அன்னைக்கு வந்த அதே ஒளியும் சத்தமுடைய தேவன் இன்னைக்கு தீர்க்கதரிசி நாட்டுல வந்தார். கவனிங்க, இந்த இத்தனை ஆண்டுகளும் ஒவ்வொரு வேலையிலும் பரிபூர்ணமாக நிறைவேறியுள்ளது. 50 வயதானவனாய் நான் இருக்கிறேன். என்னுடைய 18 வயது பிரயாணத்தில் நான் தரிசனங்களை கண்டு வருகிறேன். 18 இயர்ஸ்ல இருந்து அவர் பார்த்த விஷன்ஸ் 54 வருடம் வரைக்கும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் இந்த பிரசங்கம் பேசும்போது 54 வயசு. ஒவ்வொரு தடவையும் அது சத்தியமாகவே இருந்தது. அவர் பேசின வார்த்தையே சத்தியமா இருந்தது. அல்லேலூயா. அதுதான் தேவனா இருக்க வேண்டும். எதுதான் தேவனா இருக்க வேண்டும்? அவர் பேசின வார்த்தையே, அவர் பேசின சத்தமே தேவனா இருக்க வேண்டும். அப்படியானால் மக்கள் அதை காணக்கூடாதபடி ஏன் குருடாட்டமா இருக்கிறார்கள்? இதெல்லாம் நடந்தேறி நிகழ்காலத்தின் தேவனை அவர் நிரூபித்தாலும் ஜனங்களால் பார்க்க முடியல. அவங்களோட நாட்களே பார்க்க முடியல. அப்புறம் இன்னைக்கு நீ என்னதான் கத்துனாலும் அவங்களால பார்க்க முடியாது. நீ என்னதான் கதறினாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. லவோதிக்கேய சபை காலத்துல பேசுறாரு. லவோதிக்கேய சபை காலத்துல பேசும்போது ஜனங்கள் இவ்வளவு கொட்டாத்துல இருந்து இதை புரிந்து கொள்ளாமல் ஜீவிக்கும் போது இன்றைக்கும் அதே சம்பவிக்குது. அல்லேலூயா. தேவன் தமது சபையில் வாழ்ந்து ஒவ்வொரு காலத்தின் வழியாக அசைந்து தமது தெய்வீக சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நோக்கத்திற்காகவே தேவனுடைய பரிசுத்தாவி அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. தேவன் என்னவா இருந்தாரோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். அவர் தம்மை வெறுமையாக்கி அதை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்துவத்தின் தேவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக வாசம் செய்தது. யெகோவா என்னவா இருந்தாரோ அவனுமாகவே கிறிஸ்துவும் இருந்தார். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அது எல்லாவற்றையும் இன்று சபைக்கு ஊட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையான உனக்கு அதை ஊற்றிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்த எல்லாமே உனக்குள் ஊற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாமே ரட்சிக்கப்படுவாங்க. கவனிங்க, இஸ்ரவேலர் ஒரு தேசமாக ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா இந்த மனவாட்டிக்கோ, இந்த புறஜாதியான மனவாட்டிக்கோ ஒரு தேசமாக அவர் ரட்சிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க படிச்சிருப்பீங்க, சொல்றாரு, நாம் ஒரு தனி நபராக, தனித்தனி நபர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவர் யூதரிடம் வரும்போது பாருங்க, அவர்கள் ஒரு தேசமாக அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் புறஜாதிகளிடத்தில் வரும்போது தமது நாமத்திற்காக தம்முடைய ஒரு சிறு கூட்ட ஜனத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அவரால் சிறு கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனமே அது மனவாட்டி ஆகும். விசுவாசிகளா? பாருங்க, இந்த சிறு கூட்ட ஜனம் அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் அப்படி இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஒரே விதமா இருக்க மாட்டாங்க. 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களே ஒரு மாதிரி பேசுறாங்க. நாங்க அப்படிதான்ப்பா, சிறு கூட்ட ஜனம் இப்படிதான் பேசுவோம். 500 பேர் இருக்கிறாங்க, அவங்களே அவங்கள பண்றது நாங்க காப்பி அடிக்கணுமா? என்ன இதெல்லாம் நான் கேட்கல, அவர் பேசுனது வச்சு சொல்லுங்கிறேன். பாருங்க, நம்மிடம் தனிப்பட்ட நபர்களாக அவர் இடைப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜாதி நிறம் எதையும் பார்க்காமல் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலியத்தில் ஒரு தேசமாக இடைப்பட்டார். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு அவர் உன்னை தெரிந்து கொள்ளும் போது தனிப்பட்ட நபராக உன்னிடத்தில் வந்து சொல்றாரு. இன்னைக்கு அந்த நாம் வாசித்த அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும் போது அவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றவளாய் விட உங்கள் இடத்தில் வருவேன். அல்லேலூயா. நீங்க கடைசி வசனம் வாசிக்கும் போது பாருங்களேன், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். பாருங்க, அவர் பேசின அந்த கற்பனைகளை கைக்கொள்கிறவன் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறான். பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிற என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அவனுக்கு பிதாவை நான் வெளிப்படுத்துவதில்லை, நான் யாரை வெளிப்படுத்துறேன்? என்னை வெளிப்படுத்துகிறேன். யாரிடத்துல? யார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டானோ, யார் அந்த தனிநபரா இருக்கிறானோ, யார் அந்த புறஜாதியான மனவாட்டி இருக்கிறானோ அவனிடத்தில் என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். ரிவீல்டு. என்னை காட்டுறேன், வா, நான் இறங்கி வந்து என்னை காட்டுறேன், நான் வெளிப்படுத்துறேன், நான் என்னை வெளிப்படுத்துறேன்னு சொல்றேன்.
முடிக்கும்போது அப்படி முடிச்சிடாரு. Hallelujah. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதே காரியம் மறுபடியும் நடக்கும் என்று கூறினார். கவனிங்க, சோதோமின் நாட்களில் நடந்தது போல அப்படியே நடக்கும் என்றார். தேவன் மனித சரீரத்தின் மூலமாக, மாம்சத்தின் மூலமாக கிரியை செய்து அப்போது அவர் செய்த அதே கிரியைகளை செய்வதாகும். அல்லேலூயா. எப்படி இது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கிறோம். சோதோமின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. சொல்றார் தீர்க்கதரிசி, ஓ ஜனங்களே விழித்தெழும்புங்கள், பாருங்கள், ஓ தேவனே விழித்தெழும்ப, எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர் நம்மை சந்திக்கும் நாள் இதுவே. அல்லேலூயா. எப்படி சந்தித்தாருங்க? அல்லேலூயா. அதுதான் இங்க கேள்வி. எப்படி அவர் சந்தித்தார்? அல்லேலூயா. நீங்கள் ஒரு தேவன் இனி ஒருபோதும் தூதரை அனுப்ப மாட்டார் என்று கூறினார். பரிசுத்த ஆவியானவரே அந்த தூதனாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாக அவர் வரும்போது தான் செய்த கிரியைகளை திரும்பவும் செய்வார். நம்மோடும் நமக்குள்ளாக இருந்து அவர் போதித்த அதே காரியங்களை நினைப்பூட்டி வரப்போகும் காரியங்களும் காண்பிப்பார். நான் செய்த கிரியைகளை அவரும் செய்வார். நான் செய்த கிரியை வருகிறவரும் செய்வார். சொல்றாருங்க, நான் செய்த கிரியைகளை அவரும் செய்வார். The works that I do shall he also do. பாருங்கள், இப்பொழுது நாம், கவனிங்க, நாம் இப்பொழுது நாம் அந்த நாளில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். லைன் எப்படி பேச, நான் செய்த கிரியைகளை அவரும் செய்வார், வருகிறவரும் செய்வார். நாம் அந்த நாளில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்தில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், சோதோமின் நாட்கள் நடந்தது போல இன்னைக்கு நடந்து இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு மேல ஒப்பனை காட்டவே முடியாது. செய்தியில் நானாயிரத்துக்கு செய்தியில பேசுறாரு. இன்றைக்கு அதே காலத்தின் ஒப்பனையாக அது உள்ளது. நவீன சோதமாக மாறிக்கொண்டிருக்குது. சோதம் குமராக சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்படியாக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போகும்போது, அப்படி விமானத்துல பறந்து செல்லும் போது அங்கே ஒரு ஹோமோசெக்சுவல் பீப்புளை பாக்குறாரு, ஓரின புணர்ச்சிக்காரர்களை பாக்குறாரு. அவரு இதை பார்த்துட்டே வராரு. சென்ற வருத்தத்தை காட்டிலும், எப்போ 1950 நினைக்கிறேன், 50 அப்போல பேசுறாரு. இதை ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் அதிகரித்து கொண்டே வராங்க. சொல்றாரு, இன்றைக்கு 40% அவர்கள் அதிகரித்துட்டாங்க. 0ல இருந்து 40% இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகரித்துட்டாங்களாம். ஒரு ஆண் மற்றொரு ஆணுடன் அறைக்குள் சென்று ஒரு மனைவியுடன் ஜீவிப்பதோடு அது ஜீவிக்கிறார்கள். தவறான காரியத்தை அது சுட்டி காட்டுறாரு. தார்மாரான காரியத்தை கச்சிதமாக அதுதான் சோதோமின் பாவமா இருந்தது. இன்னைக்கு மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் அப்படியே நடக்கும். சோதோமின் நாட்களில் நடந்தது போல இப்பொழுது நடக்கணும்னா, இங்க ஒரு மனுஷகுமாரன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு சொல்றாரு, அதே காரியத்தை தான் இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே அரசாங்கம் அதை என்ன பண்ணுச்சு? அக்செப்ட் பண்ணிச்சு. ஆமென். பாருங்கள், இன்னைக்கு ஆனால் ஜனங்கள் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அந்திரேயாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் பேதுருவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நீ பழைய காலத்து உபதேசம், பழைய புளிச்சமாவை எடுத்துட்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுகிற இல்ல. இன்னைக்கு ஒரு நிகழ்காலத்தின் தீர்க்கதரிசிக்கிறார். இன்னைக்கு வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசியை பத்தி பேசணும். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, மாய்மாலக்காரனே, அவனுடைய உபதேசத்தின் பக்கம் நீ ஏன் சேர்ந்து கொள்வதில்லை? பாருங்கள், நீங்கள் உங்கள் ஸ்தாபன பிதாக்களாகிய பரிசேயர், சதுசேயர், சுயநீதிக்காரரின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நாம் வாழும் இந்த மணி நேரத்தில் இதை உங்களிடம் கூறுகிறேன். யாரால் அது கூட முடியும்? ஸ்தாபனத்தை எதிர்க்கிறாரு, பரிசேய சதுசேயர் சொல்றாரு, சுயநீதிக்காரன் சொல்றாரு, நாம் வாழும் இந்த நேரத்தில் இதை நான் உங்களிடம் கூறுகிறேன். பாருங்கள், மூன்றாக இழுப்பாக இருக்குமோ என்று நான் விழிப்புறுகிறேன். தெரியல, ஒருவேளை இது தேர்ட் ஃபுல்லா இருக்குமா? ஒருவேளை அவருக்கு தெரியல. லவோதிகேயா சமயத்தை பேசுற, ஒருவேளை இது என்னது மூன்றாம் இழுப்பு, என்னது முதலாம் இழுப்பு, இரண்டாம் இழுப்பு, மூன்றாம் இழுப்பு என்னது? வார்த்தை அங்கே தத்ரூபமாகத்தான் மூன்றாம் இழுப்பு. வார்த்தை அங்கே நிரூபிக்கப்படுது. அங்கே அந்த காலத்து பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் மீண்டும் சம்பவிக்குது. இது ஒருவேளை மூன்றாம் இழுப்பா இருக்குமோ? அல்லேலூயா. ஆமா, மூன்றாம் இழுப்பு தான். பாருங்க, ஒரு நிமிடம் இதை நீ தவறா போச்சினா, இதை நீ மூன்றாம் இழுப்ப இல்லைன்னு விசுவாசித்தா, இப்படிப்பட்டவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். நிகழ்காலத்தின் தேவனை தவறா பொருத்தினா, தவறாய் மாற்றி பிரசங்கித்தா, அந்த ஆக்கினை வரும். தீர்க்கதரிசி மூலமாய் நடைபெற்ற முதலாம் இழுப்பு, இரண்டாம் இழுப்பு, மூன்றாம் இழுப்பு பேசலையே. மூன்றாம் இழுப்பு என்ன? வார்த்தை தத்ரூபமாக தன்னை வெளிப்படுத்தினது. வார்த்தை அங்கே மாம்சமானது.
ஆமென். பேசப்பட்ட வார்த்தை அங்கே நிறுவனமானது. ஆமென். ஜீவனை உற்பத்தி செய்தது. சொன்னாரு பாருங்க, 5 பேரை உயிரோட எழுப்பினது. அல்லேலூயா. அப்பா, அப்பா. அப்போ அதெல்லாம் யார் செஞ்சது? தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன். ஆமென். உண்மை. தேவனின் கரங்களில் ஒரு தீர்க்கதரிசி, ஆமென். இன்னைக்கு தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன். ஆமென். அல்லேலூயா. கரங்களில் இருந்தவர் இப்ப அவருக்குள்ள வந்துட்டார். ஆமென். தேவனின் கரங்களில் ஒரு மனிதன், அந்த ஒரே மனிதன், அந்த ஒரு மனிதனுக்குள்ளாக யார் வந்துட்டா? அல்லேலூயா. பாருங்கள், இது பயங்கரமானது அல்லவா? அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இது ஒரு பயங்கரமானது அல்லவா? தெரிஞ்சு சொல்றாரு, ரொம்ப நெருங்கின ஒரு நேரத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. ரொம்ப எதிராளிகள் சொல்றாரு, எதிராளிகள் நம்மை படையெடுத்து நம்முடைய ஜீவத்தை கொலைக்கும்படி வருகிற நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான உபதேசம், தவறான போதனைகள், ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்தை கொலைக்கும்படியான சத்தியங்கள் எல்லாவற்றையும் புகுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மை. வார்த்தை என்ன சொல்லுதோ அதை விட்டு விட்டான். இவன் தன்னுடைய கற்பனைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கான். ஆமென். அல்லேலூயா. உண்மை. இன்னைக்கு அங்கதான் நம்ம பிடிக்க வேண்டியதா இருக்கு. உண்மை, உண்மை. எதிராளிகள் இந்நாட்டை கைப்பற்றிய போது அவரோட நாட்டை வச்சு சொல்றார், ஒரு மகத்தான அமெரிக்க நள்ளிரவில் குதிரை மேல் ஒருவர் சவாரி செய்தார். பால்வியர் என்ற ஒரு நபர் அப்போது எதிராளிகள் வரும்போது அமெரிக்காவில் என்ன பண்ணாரா? குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருந்தார். நான் ஒரு அமெரிக்கன் தான். பால்வியர் ஒரு அமெரிக்கனா இருந்தார். நானும் இந்த மணி நேரத்தில் அமெரிக்கனா இருக்கிறேன். இந்த நள்ளிரவில் வேலை நானும் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வருகிறார் என்றல்ல, அவர் இப்போதைக்கு இருக்கிறார் என்று. அவர் வருகிறார் என்று நான் பிரசங்கம் செய்வதில்லை. அவர் இப்போதைக்கு இருக்கிறார் என்று அறிவிக்கிறேன். அவர் வரவில்லை, அவர் ஏற்கனவே இங்கு இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஜெயம் கொண்டு விட்டார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அல்லேலூயா. நான் ஐம்புறுகிறேன், ஜெயம் கொள்ளுதல் இந்த நள்ளிரவில். அல்லேலூயா. அன்னைக்கு நள்ளிரவில் ஜெயம் கொள்ளும்படியாய் ஒருத்த அமெரிக்காவை பாதுகாக்க வந்தான் பால்வியர். இன்னைக்கு அதே மனவாட்டியை பாதுகாக்கும்படியாய் இன்னைக்கு ஒருத்த ஜெயம் கொண்டவராய் அவருக்குள்ள வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டா நான் சொல்ல மாட்டேன், அவருக்குள்ளாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதே மகத்தான நபர் இந்த நள்ளிரவின் நேரத்துல ஜெயம் கொண்டவராய் அவர் சவாரி செய்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது மகத்தான விஷயங்க. அல்லேலூயா. யாருக்கும் காணப்படாத விஷயத்தை, யாரும் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாத வைத்திருக்காங்க. சொல்ல தீர்க்கதரிசி, உங்களை தெரிந்தவர் ஒருவர் இங்க இருக்கிறார். எனக்கு என்ன பத்தி தெரியாது, காலைல பேசினேன். பேபி, நான் செய்யறத யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து காட்டினா நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். காலைல பேசினேன். அல்லேலூயா. நான் ஏதோ ரகசியமான காரியங்களை செய்யும் போது, சரி எழில் பிரதர் எப்படி அப்படின்னு நீங்க நல்லவன நினைக்கும் போது, ஒரு வீடியோல பார்க்கும்போது, ஐயோ இவனா இவ்வளவு பெரிய அயோக்கியனா அப்படின்னு நீங்க பாப்பீங்கல்ல, எப்படி பாருங்க. அந்த மாதிரி பாருங்க, நாம் செய்வது யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் இங்க இருக்கிறார். என்னை பற்றி உனக்கு தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. என் கண்ணெதற்கு நீ எதுவும் செய்யல, நான் உன் கண்ணெதற்கு எதுவும் செய்யல. ஆனா மறைவான ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனா நம்ம எல்லாரையும் பற்றி தெரிந்த ஒரு நபர் இங்க இருக்கிறார். கவனிங்க, நீங்கள் பிறந்த போதே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உட்கொண்ட, நீ சாப்பிட்ட பாரு சாப்பாடு, சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பாரு, அது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார். நீ சாப்பிட்ட ஒவ்வொரு ஆகாரத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார். நீ குடித்த ஒவ்வொரு தண்ணியும் அவர் தெரிந்திருக்கிறார். அதை தான் அவர் உங்களுக்கு கொடுத்தார். உனக்கு கொடுத்தது எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. என்னுடையவைகளையும் அவர் எனக்கு கொடுத்தார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எல்லாரையும் அறிந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மகத்தான இந்த தேவனை நான் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தேவனுடைய அசைவாடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நிகழ்காலத்தின் தேவனை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தேவன் இப்பொழுது இங்க இருக்கிறார் என்பதை எப்படி நாம் புரிஞ்சு கொள்ள முடியும்? அல்லேலூயா. உண்மைதான். பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். யோவான்ல வெளிப்படுத்தல அவர் பேசும்போது, கர்த்தருடைய தூதனா அவர் வெளிப்படும் போது பாருங்க, தேவனுடைய தூதனானவராய் அங்க வெளிப்படும் போது அநேக தரம் தீர்க்கதரிசியோட நாட்டில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இங்கிருந்து முதற்கொண்டு 4 தடவை 5 தடவை அவர் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி நாட்கள்ல ஒரு தூதனை பாருங்க, அவர் சொல்றாரு, நாம் ஒரு தூதனை ஆராதிப்பது இல்லை. அல்லேலூயா. நாம் ஒரு தூதனுடைய நாமத்தில் ஜெபிப்பதில்லை. இதை நம்ம பொருத்திக்கலாம்.
மேபி நமக்கு வெளிப்பட்ட இந்த மனித தூதனை நாம் ஆராதிப்பது கிடையாது. கிடையாது. உண்மைதான். இந்த மனித தூதனை நாம வர்ஷிப் பண்ணல, பண்ணல. அவரை துதிப்பது கிடையாது. ஆமென். நாம் தேவனை தான் துதிக்கிறோம். ஆமென். பாருங்க, அவருடைய நாமத்தில் நாம் ஜெபிப்பது கிடையாது. இல்ல, இல்ல, இல்ல. இயேசு நாமத்தில் தான் ஜெபிக்கிறோம். ஆமென். பாருங்க, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தால் தேவன் தம்முடைய ஜனங்களை அனுப்புகிற போது அவர்களை வழிநடத்த ஒரு தூதன் எப்பொழுதுமே இருந்தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியும் கர்த்தருடைய தூதனானவர் காலைல பேசின பேதுருடைய சிறைச்சாலையில அங்க இறங்கினார். அல்லேலூயா. இறங்கி அவர் சிறைச்சாலையில பிடிச்ச உடனே அந்த சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர் கொண்டு போனார். பவுல் மக்கதேனியாவில் போகும்போது போன ஒரு தடவை பேசினார். கப்பல் சேதம் ஆகும்போது அங்கே ஒரு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கினார். அல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதுமே அங்கே ஒரு தூதன் இருந்தார். ஆனால் எந்த நபரும் தூதனை ஆராதிக்கவில்லை. ஆமென். இறங்கின தூதனை ஆராதிக்கல. கர்த்தருடைய தூதனானவர் இருந்தாலும் அவர் ஆராதிக்கல. அல்லேலூயா. இல்ல, இல்ல, இல்ல. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது அந்த விசேஷ புஸ்தகமான் எழுதி முடித்த பிறகு இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி யோவான் விழுந்துறார். அல்லேலூயா. மணவாட்டிக்கு எடுத்துக்காட்டாக, மணவாட்டிக்கு அடையாளமாக இருந்த யோவான் காட்டின எல்லாவற்றையும் பார்த்தது, செய்தது இந்த மனித தூதன் என்று நினைத்து விழுந்துறார். அல்லேலூயா. உடனே சத்தம் என்ன சொல்லுது? தேவனை தொழுதுகொள் என்றான். அவன் தன்னுடைய ஊழியக்காரனையும் உடன் ஊழியக்காரனையும் அந்த தீர்க்கதரிசியும் உடையவனாக இருந்தான். பாருங்கள், தேவன் எப்பொழுதும் இயற்கைக்கு மேம்பட்டவைகளை அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ். இது கிரியை செய்வது நான் அல்ல, என்னில் வாசமா இருக்கும் பிதாவானவரே. அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்படும் அதே தான் செய்தார். அல்லேலூயா. கிரியை செய்து நான் அல்ல, என்னில் இருக்கிற அவரே கிரியை செய்தார். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அவரே கிரியை செய்தார் என்று சொன்னார். இன்றைக்கும் அதே அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவரே கிரியை செய்தார். ஆமென். எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் கிரியை செய்யும் போது அந்த கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கும்போது அது எப்படி காட்டப்படுது? எஸ் பிரதர். அவர் செய்த மாதிரி காட்டப்படுது. ஆமென். உண்மைதான், உண்மைதான். இன்னைக்கு நாம் பேசுற செய்தி அதுதான். எஸ். முழுமையாக அவரை கிறிஸ்துவாய் நாம் ஆராதிப்பது கிடையாது. கிடையாது. அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவை ஆராதிப்பது. ஆமென். இன்னைக்கு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்து நீ அவரை நீ ஆராதிப்பது கிடையாது. இன்னைக்கு அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தேவனை நீயே தொழுது கொள்கிறாய். ஆமென். உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீயே தொழுது கொள்ற. இன்னைக்கு கிறிஸ்து வெளியில கிடையாது. சொல்ல, அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவை நமக்குள்ளே நாம் பெற்றிருப்பதா மகத்தான விஷயமா இருக்கு சகோதரனே. அல்லேலூயா. உண்மையிலே இந்த தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இந்த மகத்தான நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லும்போது அது மனவாட்டிக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. ஆமென். நான் வருவேன் என்று சொல்லி கடைசி முடிக்கும் போது நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எல்லாருக்கும் புரியல. யாருக்கு ஒரு சபை ஸ்தாபனிட்ட போய் பேசினா அவனுக்கு புரியாது. அவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுது? கூடவே இருக்கிறான், கூடவே இருக்கிற சொந்தக்காரன், கூடவே இருக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கெல்லாம் புரியாது. அவன் மேபி உன்னை விட பசுத்தமா கூட ஜீவிச்சுருக்கிறான். அவனுக்கெல்லாம் புரியாத விஷயம் உனக்கு எப்படி புரிஞ்சுது? அவர் அவர் அவருடைய சித்தத்தின்படி உனக்கு அவரை வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு அவரை வெளிப்படுத்தினா தான் உனக்கு புரியுது. அல்லேலூயா. உண்மையிலே மகத்தான தேவன் இன்னைக்கு செய்த மகத்தான விஷயம் என்னன்னா மனவாட்டியை தன்னை வெளிப்படுத்தினார். அதனால தான் சொல்றோம், கிரியேஷனை விட எது மகத்தானது? கிரேட்டர் தேன் கிரியேஷன் சொல்லும் போது எது? ரிடம்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் கிரியேஷன். அல்லேலூயா. மீட்பு கிரியேஷனை விட மகத்தான ஒன்றா இருக்கு. உன்னை மீட்டார்ல, ரத்தத்தை சிந்தி மீட்டார்ல, மீட்டுதான் இல்லாம மீண்டும் அதை உனக்கே தந்தா இருப்பாரு. அல்லேலூயா. அவரே வைத்துக் கொள்ளாம உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினா இருப்பாரு. இதுதான் மகத்தான ஒன்று. அல்லேலூயா. அந்த மகத்தான தேவனை நீங்க உனக்குள்ள பெற்றிருக்கிறீங்க. அன்னைக்கு தீர்க்கதரிசிக்குள்ள இருந்தார் உண்மை, இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள தேவன் இருக்கிறார். உனக்குள்ள இருப்பார். எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்னா நீ வாழ்ந்தாதான் தெரியும். நீ வாழாத பட்சத்தில் உனக்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? நீ பேசுற சாட்சி சொன்னாரு, இன்னைக்கு பிரசங்கிக்கும் போதே இங்க இருக்கிற உடல் சுகவீனங்கள் மாறுது. இன்னைக்கு பிரசங்கிக்கும் போது இன்னைக்கு அன்னைக்கும் காலையில் அப்படிதான் ஒருத்தர் சாட்சி சொன்னாரு. சாட்சி 6 மணி நேரம் பிரசங்கம் முடிச்சிட்டாரு. அவரு பேசி பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரே சின்ன சாட்சி சொல்றேன்னு வந்தவர் 1/2 hour பேசி முடிச்சிட்டாரு. என்ன பேசினாரு? கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டாரு, இன்னைக்கு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில் என்னவாகிறாரு, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அவர் என்னவாய் ஜீவிக்கிறார் என்பதை பேசினாரு. முடிஞ்சு போச்சே. அதான் வசனம் சொல்றது யோவான்ல, அவர் என்னிலும் நான் அவரிலும் இருப்பதை அண்ணாலே அவர் அறிந்து கொண்டாரு. இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவனை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க முயற்சி. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிறாரு, அவரை நீ வெளிப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மனதானத்தை கொடுத்த பாஸ்டருக்கும் டீகனுக்கும் ஃபேமிலிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். God bless you. Thank you. இல்ல